நம் கலந்தாய்வுக்குள்ளே நம்ம கடந்து செல்லலாம். இன்றைக்கி அதிகமாக நீங்கள் தான் என்ன பண்ண போகிறீங்க? எப்போயுமே கலந்தாய்வில் நீங்கள் தான் அதிகமாக பேசுகிறீங்க. இன்றைக்கி ரொம்ப அதிகமாக என்ன பண்ண போகிறீங்க? பேச போகிறீங்க. ஏன்னா என்னால் பேச முடியல, தொண்டை கட்டினுங்குது. சரி, இந்த ஒரு ரீஃபரன்ஸ் எடுத்ததனுடைய நோக்கம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிறையா விஷயத்தில் வந்து பார்க்கும்போது நம்ம தேறினவர்களாக இருக்கிறோம். நிறைய விஷயம் அப்படின்னு சொல்லும்போது தேவனை குறித்து அறிகிற அறிவு, அந்த ஞானத்தில் வந்து நம்ம எப்படி இருக்கிறோன்னு பார்க்கும்போது உண்மையாலுமே நம்மகிட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி என்னது இருக்குது. எல்லாத்தையும் நல்ல வளர்ச்சி இருக்குது இல்லையா? ஆனால் நான் என்ன ஒரு விஷயம் ஃபீல் பண்ணுறேன் அதிகமாக அப்பப்பன்னு பார்க்கும்போது, எதில் வந்து நம்ம குறை உள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜெப காரியம். ஜெபம் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா தேவனோடு உள்ள ஒரு ஐக்கியம், ஒரு உறவு. அப்போ நிறைய பேருக்கு வந்து பார்க்கும்போது தேவனிடத்தில் நம்ம இன்னும் எப்படி கிட்டி சேர்வது, எப்படி ஜெபிப்பது, எப்படி அவருடைய மகத்துவங்களை நம்ம வந்து மேன்மையாக பார்ப்பது அப்படின்றதெல்லாம் நம்ம என்னது உணராதவர்களே இருக்கிறோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஜெபம்னா என்ன அப்படின்றது நம்ம பேசிக்கில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், கேட்டிருப்போம். ஆனால் ஜெபம்னா என்ன, இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வசனமாகவே என்னது இருக்கும். இது வந்து வசனமாக தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா? இந்த வசனத்தை எழுதுனாங்க இல்லையா, யார் அவங்க? இல்லை, இந்த வசனம், நான் வந்து இந்த வசனம் கொடுத்தவரை பற்றி கேட்கல. அவங்கெல்லாம் எப்படி இந்த வசனத்தை வந்து தேவ ஆவியில் அப்படின்னா எப்படின்னா இந்த ஒரு ஜெபங்கள்லாம் எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு பாடலாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, பாடியிருக்கிறாங்க இல்லையா? அப்படின்னா சும்மா அவங்க முதட்டிலேருந்து என்ன பண்ணல, செய்யலை. எல்லாமே எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னா இருதயத்தினுடைய ஆழத்திலிருந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இருதயத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், தேவன் மேல் உள்ள அன்பு, தேவனுடைய காரியங்கள், அவருடைய வல்லமை, இதெல்லாம் வந்து பார்க்கும்போது உணர்வு பூர்வமாக பாடலாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, பாடியிருக்கிறாங்க. ஜெபமாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? அப்படின்னா ஜெபம் அப்படின்றது எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா நம்மளுடைய உதட்டளவில் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து நம்மளுடைய உதடு வந்து என்ன பண்ணுன்னா பேசும், ஆனால் இருதயம் வந்து பார்க்கும்போது அது எங்கேயோ இருக்கும். அப்படின்னா தேவன் எப்படி எதிர்பார்க்குறாருன்னு பார்க்கும்போது உணர்வு பூர்வமான என்னது உண்மையான ஒரு விஷயம். அதனால் நீங்கள் இன்றைக்கி நிறைய விஷயங்களை படிச்சுன்னு வந்திருப்பீங்க. வெறும் வசனமாக இருக்கிறதுனால தான் நம்ம கொஸ்டினை என்ன பண்ணோம் போட்டோம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கேள்விக்கு வசனத்தை தான் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, படிச்சுன்னு வந்திருப்பீங்க. படித்த விஷயங்களை எந்த அளவுக்கு நீங்கள் புரிந்து கொண்டீர்களோ அதை என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணால் போதும். அடுத்தது தேவைப்பட்டால் சில உதாரணங்களை சொல்லி நீங்கள் என்ன பண்ணலாம், விளக்கலாம். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்குள்ளே நம்ம கடந்து செல்லலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஏன் ஜெபிக்க நேரம் ஒதுக்கணும்? கொஸ்டின் புரியுதுங்களா? சரி, கொஸ்டின்லாம் அங்கிட்டே இருக்கும். ஏன் ஜெபிக்க நேரம் ஒதுக்கணும்? சரி, கஸ்தூரி சிஸ்டர். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம ஏன் இந்த ஜெபத்தை நம்ம நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொன்னால் அது நம்ம தேவனோட வந்து உறவாடுற அந்த நேரம். ஏன்னா ஜீவனை கொடுத்த தேவனுக்கு நம்ம வந்து நேரத்தை கொடுக்கணும். தாளந்தில் முக்கியமான விஷயம் வந்து நேரம் தான். ஸோ அந்த நேரத்தை வந்து நம்ம பயன்படுத்துகிறவங்களா இருக்கணும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம சொந்த விஷயங்கள் தான் நம்ம வந்து அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருப்போம். அப்போ அது வந்து மாம்ச பிரகாரமாக இருக்குது. ஆனால் அது ஆவிக்குரிய விஷயமா இதுன்னா ஜெபம் தான். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட அவருடைய லைஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் அவருடைய லைஃப் ஃபுல்லாகவே வந்து ஜெபஜீவமாக இருந்திருக்கு. ஸோ அது இப்போ ப்ரேயர்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குதுன்னு பார்க்குறோம். அதே போல் இங்கே வந்து ஒரு வசனம் கொடுத்துருக்காங்க, அப்போஸ்தலர்கள் 6ஆம் அதிகாரம். அது படித்து பார்த்தோம்னா அங்கே கிரேக்கருக்கும்
எப்ரேயருக்கு வந்து ஒரு பிரச்சனை வருது. விடோஸ் வந்து அவங்க விசாரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்து அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா 7 பேரை அவங்க சூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த வரத்தை கொடுத்து அவங்கள வந்து அழைக்கிறாங்க. எதுக்காகன்னு சொல்லிட்டு அவங்களுடைய இம்பார்ட்டன்ட் விஷயம் அப்போஸ்தலருக்கு என்னென்னா அவங்க வேத வசனத்தை வந்து போதிக்கணும், மற்றவங்களுக்கு வந்து பிரசங்கிக்கணுன்றது முக்கியமானதாக இருக்குது. அதனால் அதை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் வந்து மீதி அந்த மாம்சத்துக்குரிய தேவைகளை நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கே சொல்லியிருக்கிறத பார்க்குறோம். அப்போது ப்ரேயர் இஸ் இம்பார்ட்டன்ட் அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப் நான் புரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ சிஸ்டர். கிறிஸ்டி சிஸ்டர், பாயிண்ட்டை ஷேர் பண்ணுங்கள், டைமை வந்து குறைவாக எடுத்துக்கங்க. ஏன்னா எல்லா கேள்வியும் நம்ம என்ன பண்ணணும் கவர் பண்ணுறதுனால ஆளுக்கு பேசுகிறவங்க 1 நிமிடம் எடுத்துக்கின்னு அதில் பாயிண்ட்டை ஷேர் பண்ணிங்க. சிஸ்டர், தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒரு புது சிருஷ்டிக்கு ரொம்ப முக்கியமானது ஜெபம். இதுதான் தேவனுக்கும் மனுஷனுக்குள்ள ஒரு உறவை வளர்க்குதுன்னு பார்க்குறோம். இது ஜெபத்தினும் தேவனை நம்ம தரிசிக்கலாம். அது வந்து ஜெபம் நமக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், நம்மளுக்கு விசுவாசம், தைரியம், அன்பு எல்லாத்தையுமே ஜெபம் தான் நமக்கு தருது. நம்ம தேவைகளை சந்திக்கிறதுக்கு இந்த ஜெபம் தான் ஒரு முக்கியமான வழின்னு பார்க்குறோம். தேவனுக்கு மிக பிரியமானதும் ஜெபம்ன்றதை தான் பார்க்குறோம். நம்ம ஜெபிக்கும் போது நம்ம கடவுளை முகமாக சந்திக்கிறதுக்கு இது முக்கியமான ஒரு உறவை ஏற்படுத்துகிறது ஜெபம் தான் பிரதர். அதனால தான் அப்போஸ்தலர்களும் அன்றைக்கி அந்த தேவ ஊழியம் செய்யும் போதும் ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த போதும் தகப்பனோட அப்பப்போ உறவு கொள்கிற ஒரு வழியாக வந்து ப்ரேயர் பண்ணினா இருந்தாருன்றதை பார்க்குறோம் பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். ஒரு புது சிருஷ்டிக்கு ஜெபம் ஏன் நம்ம ஜெபிக்கணும் இல்லைங்களா? வேறு யாருன்னா இதில் பாயிண்ட் ஷேர் பண்ணுறீங்களா? சரி, சுரேகா சிஸ்டர். இந்த மகிமை உண்டாவதாக. ஆனால் நான் புரிஞ்சுக்கிட்ட விதத்தை ஷேர் பண்ணிக்கிறேன்னா, ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தோடு கம்பேர் பண்ணி புரிஞ்சுக்கிட்டேன். என்னென்னா, இப்போது நம்ம அனுதினமும் சாப்பிட்றோம். இந்த கொஷின், அதாவது ஜெபிக்க நேரம் ஒதுக்கணும், ஏன் ஒதுக்கணும்னு அண்ணா கேள்வி கேட்டாங்க. இப்போ நம்ம டெய்லி சாப்பிட்ணுமா, 3 வேளை சாப்பிட்ணுமா, அதுக்கு நேரம் ஒதுக்கணுமானா ஆமாம், சாப்பிடணும், கட்டாயம் சாப்பிடணுங்கிறது நம்மளுடைய பதிலாக இருக்கும். ஏன் கட்டாயம் சாப்பிடணும்னா, நம்ம ஹியூமன் பாடி வந்து அடுத்து நம்மளுக்கு எனர்ஜி வேணும் அடுத்தடுத்து ஒர்க் பண்ணுறதுக்கு. சேம் அதே தானா நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ப்ரேயருங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம ஆல்ரெடி ஒரு புக்கே படிச்சிருக்கோம். அதுக்குன்னு நம்ம தனியாக நேரம் ஒதுக்கணுமா அப்படின்னா, நம்ம கீழே இருக்கிற வசனங்கள் இன்னும் அநேக வசனங்கள் இருக்குது. அதன்படி பார்க்கும்போது இந்த ஒரு ஆவிக்குரிய ஓட்டத்தில் கண்டிப்பாக நம்மளுக்கு பலன் வேணும். ஒவ்வொரு சோர்வுகள் வரும்போது நம்மளுக்கு ஆப்போசிட்டாக உலகம், அம்சம், சாத்தான் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது. அவங்களெல்லாம் ஜெயிக்கிறது நம்மளால் ஓனாக முடியாது. அப்போ கண்டிப்பாக அவங்கள ஜெயிக்கிறதுக்கு நம்ம தேவன்கிட்ட பலன் வாங்கணும். அதுக்காக கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நேரம் ஒதுக்கணும் ப்ரேயருக்கு அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டேன்னா. தேங்க்யூ சிஸ்டர். சரி, ஒரு கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 பேருக்கு தான் வாய்ப்பு. சரி, இப்போ ஜெபத்திற்கு நேரம் ஏன் ஒதுக்கணும் அப்படின்றதுக்கு எல்லாருமே நல்ல நல்ல பாயிண்ட் என்ன பண்ணீங்க, ஷேர் பண்ணிங்க. ஆனால் முக்கியமாக இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண ஒரு விஷயத்தையும் அங்கே என்ன பண்ணப்பட்டிருக்கோம், ஒரு வசனம் கோட் பண்ணப்பட்டிருக்கோம். அதேமாதிரி வந்து பார்க்கும்போது சங்கீதத்தில் வந்து பார்க்கும்போது எனக்கு எதிராக சத்துருக்கள் நிறைய என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க அப்படின்றதையும் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கோம். இதை வச்சு நீங்கள் என்ன ஒரு நிறைய பாயிண்ட்டை ஷேர் பண்ணிங்க. இதில் என்ன ஒரு முக்கியமான காரியம் அப்படின்னும் போது, ஒரு புது சிருஷ்டியை ஜெபத்திற்கு நேரத்தை ஒதுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து வந்து பார்க்கும்போது 3 வருஷம் இந்த பூமியில் என்ன பண்ணார், ஒர்க் பண்ணும்போது அவருடைய காண்டாக்ட் யாரோட அதிகமாக இருந்ததுன்னா தேவனோடு என்னது அதிகமாக இருந்தது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஊழியத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்தவராங்க. இப்போ இயேசு கிறிஸ்து வந்து பார்க்கும்போது ஏன் தேவனோடு வந்து அந்த ஒரு நேரத்தை அதிகமாக செலவு பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது ஊழியத்தினுடைய முக்கியத்துவத்தை முதல்ல என்ன பண்ணார், உணர்ந்தார். அப்படின்னா ஊழியத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்தார்னா எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஒரு திட்டம், ரட்சிப்பின் திட்டத்தினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்க்கும்போது பிதாவாகிய தேவன். அப்படின்னா ரட்சிப்பின் திட்டத்தினுடைய ஆசிரியர் பிதாவாகிய தேவன் நான் இருக்கிறதுனால ஒரு தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு முறையான தொடர்பு யாரோடு அதிகம் வைத்துக்கொள்ளணும் அப்படின்னு பார்க்கும்போது பிதாவாகிய தேவனோடு வைத்துக்கொள்ளணும். இதை தான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணான்னு பார்க்கும்போது, ரட்சிப்பின் திட்டத்தினுடைய ஆசிரியர் பிதாவாகிய தேவன் அவருடைய வேலையை என்ன பண்ணியிருக்கிறாரு, செய்ய வந்திருக்கும்போது அவரோடு தான் அதிகமான தொடர்பு என்னது வைத்து கொள்ள வேண்டும். அதற்கு தான் முன்மாதிரியாக யார் இருக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதான் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் ஊழியத்தினுடைய நம்ம தேவனுடைய சித்தத்தை செய்ய வந்திருக்கணும்னா அதனுடைய முக்கியத்துவத்தை சரியாக என்ன பண்ணியிருக்கணும், புரிந்திருக்கணும். அப்படின்னா இந்த ஊழியத்தை நம்ம நிறைவேற்றணும்னா யாருடைய தொடர்புக்கு சரியாக இருந்தால் இந்த ஊழியத்தை நம்ம நிறைவேற்ற முடியுன்றத அவங்க தெளிவானது உணர்ந்தவர்களாக இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து பார்க்கும்போது விரோதிகள் இருக்கிறாங்க, எதிரிகள். நம்ம வந்து ஜெயிக்கணும், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய விரோதிகளை எதிரிகளை நம்ம ஜெயிக்கணும்னா தேவனோடு உள்ள கான்டாக்ட் சரியாக இருந்தால் தான் இவங்களை என்ன பண்ண முடியும், நம்ம ஜெயிக்க முடியும். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகள் ஜெபத்திற்கு எதை ஒதுக்கணும், அதிகமாக நேரத்தை ஒதுக்கணும். சரி, ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெபிக்கும் போது நம்மளுடைய வார்த்தைகள் எவ்வாறு இருக்கணும். இது வந்து பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கோட் பண்ணிடுது. நீங்கள் அந்த வசனத்திற்கு நீங்கள் விளக்கம்னது சொல்லலாம், இல்லை நீங்கள் ப்ராக்டிக்கலாக சில விஷயங்களை சொல்லணும்னாலும் சொல்லலாம். ஜெபிக்கும் போது நம்மளுடைய வார்த்தைகள் எவ்வாறு இருக்கணும். ஜெயராணி சிஸ்டர். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டாக்கா, நம்ம வந்து தேவனுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னாக்கா, ஒன்றுமில்லாதவர்களாக ஒரு நிர்வாணம் உள்ளவர்களாகத்தான் நான் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம யாருக்கிட்ட ஜெபம் செய்கிறோம் அப்படின்னாக்கா, அவர்கிட்ட வந்து தேவனிடத்தில் வந்து நம்ம வெளிப்படையாக அந்த ஜெபம் வந்து இருக்கணும். எப்படின்னாக்கா உண்மையான அந்த ஒரு பார்வையில் வந்து அந்த ஜெபம் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் தேவன் நம்மளுக்கு எப்படி இருக்கிறாரு அப்படின்னாக்கா ஒரு நீதிபதியாக இருக்கிறாரு. அதே நேரத்தில் அவர் வந்து பரலோகத்தில் வந்து ஒரு சிங்காசனத்தில் இருக்கிறாரு, நம்ம வந்து பூமியில் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா ஒரு துணிகரமான வார்த்தைகளாக இல்லாமல் அது வந்து நம்மளுக்கு வந்து வார்த்தைகள் வந்து குறைவாகத்தான் இருக்கணும். அது வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு ஞானமான முறையிலையும் சிந்திச்சு செயல்படக்கூடிய ஒரு வார்த்தைகளாகவும் நம்ம இருக்கணும் அப்படின்றத நினைப்பேன். தேங்க்யூ சார். ஆமாம் சார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்மளோட ஜெபம் எப்படியெல்லாம் இருக்கலாம்னு வசனம் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, எளிமையாகவும் நேரடியாகவும் உண்மையானதாகவும் இருக்கணும் வசனம் சொல்லுது. அதில் ஆதார வசனம் பார்த்தோன்னா லூக்கா 18:13 அந்த ஆயக்காரனும் பரிசேயனும் ஜெபம் பண்ணுற விஷயத்தை நம்ம பார்த்துருப்போம். அந்த ஆயக்காரன் எப்படி தன்னோட ஜெபத்தை பண்ணுறாருன்னா உண்மையுமோ எளிமையுமா பண்ணுற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அப்புறம் அடுத்து அதிகபட்ச வார்த்தைகள் நம்மளோட ஜெபத்தில் இருக்கக்கூடாதுன்னு பார்க்குறோம். அதுக்கு தான் வசனம் இருக்கும், மத்திய 6:7 அன்றையும் நீங்கள் ஜெபிக்கும் போது அஞ்ஞானிகள் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதீங்கள், அவர்கள் மிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கெட்டுப்போகும் என்று நினைக்கிறார்கள் அப்படின்னு வசனம் இருக்குது. அப்போ நம்மளோட ஜெபத்தில் எப்படி வீண் வார்த்தைகள்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஐக்கியமும் மரியாதையும் பயபக்தியும் இருக்கணும்னு வசனம் சொல்லுது. அதுக்கு ஆதார வசனம் இருக்குது. ஆதியாகமம் 18:27 பார்க்கும்போது ஆபிரகாமோட ஜெபத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. அவன் இதோ தூளும் சாம்பலுமாக இருக்கிற அடியன் ஆண்டவரோடய பேச துணிந்தேன். அப்போ ஆபிரகாம் எப்படி ஜெபம் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தன்னோட தாழ்த்தி ஒரு தூளும் துரும்பு போல் அவர் ஜெபம் பண்ணிக்கிற விஷயத்தை பார்க்குறோம். அடுத்து பார்த்தோன்னா விழிப்புணர்ச்சியுடன் ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு வசனம் சொல்லுது. பிரசங்க 5:2 பார்த்துறோம். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாக உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறாய், நீ பூமியில் இருக்கிறாய். அதில் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதா. அப்போ நம்ம வார்த்தைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா விழிப்புணர்ச்சியோட கவனமாக ஏனோதானு ஒரு ஜபத்தை பண்ணாமல் கவனமாக நம்ம எண்ணியபடி நம்மளுடைய ஜபம் இருக்குன்னு பார்க்குறோம். அடுத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம வார்த்தைகள் இருக்குன்னு பார்க்குறோம். 1 சாமுவேல் 1:13 பார்க்கும்போது இந்த அன்னாள் பண்ண ஜபத்தை நம்ம எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம். அவங்க வந்து வாயின் வார்த்தையெல்லாம் பண்ணாமல் நம்ம அவங்களோட உள்ளத்துலேருந்து ஜபத்தை பண்ணதுனால அவங்களோட ஜபம் கேட்டுப்பட்டு அவங்களுக்கு அந்த சாமுவேல் பிறந்தார்ன்ற விஷயத்தை பார்க்குறோம். தேங்க்யூ பிரதர். நிறைய வசனங்களை சகோதரர் கோட் பண்ணியிருக்கிறாரு. சொல்ல மிஸ் சிஸ்டர். அனைத்து பரிசுகளுக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். ஆனால் நம்மளுடைய வார்த்தைகள் நிறைய விஷயங்கள் சிஸ்டர் பிரதர் சொல்லிட்டாங்க.
ப்ராக்டிக்கலாக மீன்ஸ் அதில் இருக்கிறத நான் ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுற மாதிரி சொல்கிறேன். எப்படின்னா, நம்முடைய வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கணும்னு சொல்கிறதுக்காக ஷார்ட்டாக ஜெபம் பண்ணி முடிச்சிடணும், ஒரு நிமிஷத்தில் ஜெபம் பண்ணி முடிச்சிடணுன்றதுக்காக பிரசங்கி அங்கே சொல்லலை. நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாம் இன்னைக்குரிய காரியம் இதை தான் நான் ப்ரேயரில் கொண்டு போக போகிறேன் தேவன்கிட்ட. தேவனிடத்தில் நான் ப்ரேயர் பண்ணும்போது சிந்தனையுடனும் அடுத்தது ஞானத்துடனும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த சிந்தனையுடன் அப்படின்னா என்னென்னா, நான் இன்னைக்கு என்னுடைய ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்காக ஒரு சில விஷயங்களை நான் தேவன்கிட்ட கேட்க போகிறேன். ஒரு சில சகோதரிகளுக்காக ப்ரேயர் பண்ண போகிறேன். அதே போல் இந்தந்த விஷயத்தெல்லாம் எடுத்து போடும்படி நான் ப்ரேயர் பண்ண போகிறேன் அப்படின்றத ஒரு புது சிருஷ்டி தேவனிடத்தில் ப்ரேயர் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும்னா சிந்திச்சு வச்சுக்கணும். அப்படி சிந்திச்சுட்டு அதுக்கடுத்து ஞானமாக பயன்படுத்தணும். தேவனை கட்டளையிடுகிற விதமாகவும், தேவனை இதை நீங்கள் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற ஒரு விதமாகவும் இல்லாமல், நம்ம எப்படியா நம்முடைய வார்த்தைகள் இருக்குன்னா அவருடைய சித்தத்துக்கு இசைவா நம்ம பேசுகிறவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் ஷேர் பண்ணிக்கிறேன். அதே போல் ஒரு அவசரமாக ஒரு டெய்லி ரொட்டீன், தேவனே இது நாளை கொடுத்ததுக்காக நன்றி, காப்பதற்காக நன்றி, ஆமேன் சோத்திரம், இது மாதிரி நம்முடைய அவசரமான ப்ரேயர் இருக்காமல் ஒரு நிதானத்துடனும் நம்ம என்னென்ன நம்ம ஜெபத்தில் ப்ரேயர் பண்ண போகிறோம், தேவன் அதை நமக்கு செய்ய போகிறாங்க, நம்ம பிற்காலத்தில் நம்ம அதை பெற்றுக்கொள்ள போகிறோம், தேவன் அதெல்லாம் சரி பண்ண போகிறாங்கன்ற ஒரு சிந்தையோடு நம்ம ப்ரேயர் பண்ணணும். அதை தான் வீணாக அலப்புகிறவளா இல்லாமல் சிந்திச்சு இதை தான் நான் ப்ரேயரில் இன்னைக்கு பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு புது சிருஷ்டி சிந்திச்சு ப்ரேயரில் போகணும்னு. சரி, இதில் வேற யாராவது பாயிண்ட் ஷேர் பண்ண விரும்புறீங்களா? செண்பக பிரியா. நான் அடிஷ்னலாக ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா, வீண் வார்த்தைகளை ப்ரேயரில் அலப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு வசனம் இருக்கும். ஏன் அப்படின்னா, முதல்ல நம்ம ப்ரேயர் நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட், வசனம் இன்னொன்று என்ன இருக்குன்னா, நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே நமக்கு என்னது தேவைன்றதை தேவன் அறிஞ்சிருக்காருன்னு சொல்லப்படுது. அப்போ இந்த இடத்துல ஏன் அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்குன்னா, முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை கேட்குறோம், அது எதுனாலும் ஸ்பிரிச்சுவலாக நம்ம எது கேட்டாலும் அதோட தேவை நமக்கு எவ்வளோ அவசியன்றதை நம்ம எந்த அளவுக்கு உணர்றோமோ அந்த அளவுக்கு அந்த ஜெபத்தில் என்னென்னா ஞானமான ப்ரேயர் இருக்கும் அப்படின்றதையும் பார்க்குறோம். அதே மாதிரி என்னென்னா, நம்ம ஒரு அவசரமாகவோ ஒரு ஃப்ளூயண்ட்டாக கண்டினியூவாக ஏதோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன கேட்குறோன்றது நமக்கே தெரியாது, அதோடைய மதிப்பு என்னன்றது நமக்கு தெரியாது. உண்மையாகவே நம்ம இருதயபூர்வமாக நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த வாஞ்சிப்போம். அதுதான் நிறைய ஆர்டிக்கலில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய இருதய ஆழமான வாஞ்சை தான் ப்ரேயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது நம்ம எந்த விஷயத்துக்காக வாஞ்சிக்கிறோமோ அதுதான் நம்ம ஜெபத்தில் வரும். ஒருவேளை நமக்கு எந்த ஒரு விருப்பமும் இல்லை, வாஞ்சையும் இல்லை, எந்த நோக்கமும் இல்லை, புரிதலும் இல்லாத யார் ஜெபம் பண்ணுறோமோ அவங்க மட்டும்தான் ஒரு மெத்தடாக ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ப்ரேயர் பண்ணுற ஜெபத்தை ஏறெடுப்போம். நம்ம என்ன ப்ரேயர் பண்ணோன்றதே நமக்கே தெரியாது, முடிச்சதுக்கு அப்புறமும் தெரியாது, நம்ம என்ன பண்ண போகிறோன்றது நமக்கே தெரியாது. அதனால தான் வசனம் கூட சொல்லுது, வீண் வார்த்தைகளை அலப்பாமல் இருங்க அப்படின்னு சொல்லுதுண்ணா. தேங்க்யூ. சரி, எல்லாருமே பாயிண்ட் நல்லா என்ன பண்ணீங்க, பாயிண்ட் ஷேர் பண்ணிங்களா? சரி, ஷார்ட்டாக. தேவநாமம் மகிமைப்படுவதாக நிறைய வசனங்கள் எல்லாம் கோட் பண்ணி சகோதரர்கள் பேசிட்டாங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னென்னா, நம்மளுடைய ஜபத்துக்கு முன்னாடி தேவன்கிட்ட நம்ம ஒரு விண்ணப்பத்தை ஒரு கிருபசனத்தை அண்டையில் வைக்கும்போது தேவன் அதை கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நம்மளுடைய ஜீவியத்துக்கு தேவன் ஒரு நன்மையான விஷயத்தை செய்வார் என்ற ஒரு புரிதல். ஜபம் பண்ணிட்டோன்றதுக்காக கடைசி காலத்தில் இருக்க நமக்கு சத்தியத்தின் நிமித்தம் நிறைய தேவனுக்காக செய்யணுன்ற ஈடுபாடில் நம்ம ஜபம் செஞ்சுமே கூட தேவன் அந்த விஷயத்தை ஒரு வேளை வாய்க்க பண்ணலைன்னா தேவன் அதை நமக்கு நன்மையாக தான் செஞ்சுருக்காருன்ற ஒரு புரிதல் இருக்கணும்ன்ற இந்த பாயிண்ட் பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். தேங்க்யூ பிரதர். சரி, இப்போ எல்லாருமே பார்க்கும்போது ஜெபத்தில் நம்மளுடைய வார்த்தைகள் எவ்வாறு இருக்கணும், ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த வசனத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, தேவன் சிங்காசனத்தில் என்ன பண்ணுறாரு இருக்கிறாரு, நீ எங்கே இருக்கிற, பூமியில் இருக்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது, தேவன் பார்க்கும்போது சிங்காசனத்தில் அவர் எப்படி உட்காந்துக்கிறாருன்னா நியாயாதிபதியாக என்ன பண்ணுறாரு உட்காந்துருக்கிறார் இல்லைங்களா? அப்படின்னா பூமியில் நாம் இருக்கிறோம், நீ பூமியில் இருக்கிறாய் அப்படின்னு இருக்கும்போது என்ன அர்த்தம்னு பார்க்கும்போது தேவனுடைய ஆளுகைக்கு கீழே நம்ம என்ன பண்ணுறோம்
அதை வந்து சிம்பிளாக வந்து பிரதர் குறிப்பிடும்போது எப்படி குறிப்பிட பார்த்தீங்கன்னா, தேவனுடைய கூண்டிற்குள் பூமியில் இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்னா, கூண்டிற்குள் நீ என்ன பண்ற இருக்கிற, எப்படி இருக்கிறன்னா ஒரு விசாரணை கீழே என்ன பண்ற இருக்கிற. அப்படி நம்ம இருக்கும்பொழுது நாம் எப்படி ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு பார்க்கும்போது மனம் பதறி என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. அதனால தான் நம்மளுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும்னு பார்க்கும்போது நேர்மை உள்ளதாக என்ன பண்ணணும் இருக்கணும். நம்ம பண்ணுற ஜெபம் எல்லாத்தையும் யார் கேட்குறார் அப்படின்ற ஒரு விசுவாசம் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் இருக்கணும்னா தேவன் என்ன பண்ணுறாரு, கவனிக்கிறார். அப்படி கவனிக்கும் போது நம்மளுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும்னா தூய்மையானதாக இருக்கணும், பரிசுத்தமானதாக இருக்கணும், கனத்துக்குரிய வார்த்தைகளாக என்ன பண்ணணும் இருக்கணும். ஏதோ நான் ஜெபம் பண்ணுறேன்றதுக்காக வீணாக என்ன பண்ணக்கூடாது இல்லைங்களா. அப்போ அந்த ஒரு விஷயத்தை தான் அங்கே நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். சரிப்பா, நம்ம 3வது கொஸ்டினுக்குள்ளே நம்ம கடந்து செல்லலாம். சரி, 3வது கொஸ்டின் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கொஸ்டின் தான். மத்திய 6:6 அதனுடைய விளக்கம் தான் நம்ம இங்கே கேட்டிருக்கோம். அதனுடைய அர்த்தம், அறை வீட்டுக்குள் பிரவேசிக்கிறது, அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுறது. அப்போ இதுக்கு என்ன அர்த்தன்றதை நம்ம கேட்டிருந்தோம். இதற்கு யார் ஷேர் பண்ணுறா? தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது மத்திய 6:6, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்தான். அறை வீடுன்றது எதை மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இருதயத்தை தான் சொல்லியிருக்காங்க. லிட்டரலாக ரூமை பூட்டிட்டு ஜெபம் பண்ணுங்க அப்படின்றது இல்லாமல் நம்முடைய இருதயமாகிய நம்ம இருதயத்தை சுத்தமாக வச்சுக்கிட்டு, நீங்களே அந்த ஆலயம்னா இப்போ நம்ம இருதயத்தை வந்து நம்ம பரிசுத்தமாக வச்சுக்கிட்டு அதன் மூலமாக நம்ம தேவனிடத்தில் வந்து ஜெபம் பண்ணணும்னா இருக்கணும். ஒரு அசுத்தத்தோடு நம்ம ஜெபம் பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த ஜெபம் வந்து ஏறெடுக்கப்படாது. ஸோ அப்போ அதனால நம்ம இருதயத்தை பரிசுத்தமாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து தேவனிடத்தில் ஜெபம் பண்றோம் அப்படின்னு எனக்கு புரிஞ்ச பாயிண்ட். தேங்க்யூ சிஸ்டர். சீதா சிஸ்டர். பிதாவுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ இங்கே அறை வீட்டுக்குள் பிரவேசித்து ஜெபம் பண்ணுறது என்னன்னு, அந்தரங்கத்தில் ஜெபம் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் டெய்லியும் தேவனோடு நம்ம வந்து ஐக்கியப்படுறதுக்கு, அவர்கிட்ட போய் உதவி கேட்கறதுக்கும் நம்மளுக்கு வந்து இந்த ரகசியமான ஜெபம் வந்து இம்பார்ட்டண்டாக இருக்குது. ஏன்னா எல்லா சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா சூழ்நிலை வந்து நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது. நம்ம சபையில் வந்தாலும் வெளியே இருந்தாலும் நம்ம நார்மலாக ப்ரே பண்ணிட்டு போயிடுவோம். பட் நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கை ப்ளஸ் அது இல்லாமல் நம்ம ஒரு சகோதரிகளுக்காக ப்ரேயர் பண்ணுறோம் அன்னும்போது நம்ம தனிமையில் போய் உட்காந்து முழங்கால் படிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணும்போது நம்மளோட இருதயத்தின் உண்மைத்தன்மை வந்து நம்ம தேவன்கிட்ட வெளிப்படுத்துவோம். ப்ளஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் ஆவியில் வந்து கலங்கி இருக்கும்போதும் தேவன்கிட்ட வந்து நம்ம ப்ரேயர் பண்ணி அவர்கிட்ட நம்ம பதிலை வந்து நம்ம பெற்றுக்கொள்வோம். இதனால நமக்குள்ள இருக்கிற அந்த குழப்பம் மன கொந்தளிப்பெல்லாம் வந்து நீங்கி தேவன்கிட்ட இருந்து நம்ம ஆசீர்வாதத்தையும் அந்த ஹாப்பினஸையும் உள்ளான இருதயத்துக்குள்ள நம்ம அதை ஃபீல் பண்ணுவோம். தேங்க்யூ சிஸ்டர். வேறு யாருன்னா பாயிண்ட் ஷேர் பண்ணுறீங்களா? அதுக்கு ஜெரணி சிஸ்டர். இப்போ நம்ம அறை வீட்டிற்குள் புகுந்து ஜெபம் பண்ணுறது எப்படின்னாக்கா, இப்போ நம்ம எல்லாரும் சொன்ன மாதிரி இருதயத்தின் அந்த அறை கதவை அதுதான் நம்ம வந்து ஜெபம் பண்ணுறோம். ஏன்னா அது வந்து நமக்கும் தேவனுக்கு மட்டுமே தெரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போ பரிசேயர் சதுசேயர்கள் வந்து எல்லாருக்கும் முன்னாடி வந்து எல்லாரும் பார்க்குற மாதிரி வந்து அங்கே ஜெபம் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா ஜெபம் பண்ணுவாப்புல. அப்படியே வந்து அவங்களுடைய ஜெபம் வந்து இந்த பூமியிலே வந்து என்ன ஆயிடுதுனாக்கா அதற்கு உண்டான பலன் அங்கே வந்து அவங்க அனுபவிச்சுடுறாப்புல. அப்படி வந்து நம்மளுடைய ஜெபம் அங்கே வந்து இருக்காமல் எல்லாரும் பார்க்குற மாதிரி எல்லாரும் நம்மளை வந்து புகழணும் அப்படின்ற மாதிரியான அந்த ஜெபம் நமக்கு இருக்காமல் தேவன் ஒருவருக்கு மட்டுமே தெரியக்கூடிய விதமாக அந்த ஜெபம் இருக்கணும். அப்படி இருக்கும்போது அதுக்கான பலன் என்னன்னா அந்தரங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அதுக்கேற்ற மாதிரி பலன் கொடுப்பாருனாக்கா அந்த ஜெபத்திற்கு ஏற்ற பலனை வந்து எல்லாரும் பார்க்குற விதமாக நம்மளுக்கு வந்து அந்த ஜெபத்துக்கு உண்டான பலன் கிடைக்கும் அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ சிஸ்டர். ஸோ இதுக்கு நானும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ரகசிய ஜெபம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் இப்போது சகோதரர் கேட்ட கேள்வி என்ன பண்ணியிருக்குன்னா அடங்கியிருக்கு. ஸோ அப்படியே பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது சபையாராக கூடியிருக்கிற இடத்துல ஜெபம் பண்ணுறோம். கரெக்டுங்களா?
ஓகே. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது வீக் டேஸில் இல்லை தனிப்பட்ட ஒரு ஜெபம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அதாவது பார்வைக்காக மற்றவங்க முன்னாடி ஜெபம் பண்ணோம் அப்படின்ற ஒரு நோக்கம் இல்லாமல் ஏன் வந்து அறை வீட்டுக்குள்ளே ஜெபம் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு பின்னாடி நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, தனித்து அவர் போயிட்டு என்ன பண்ணுறாரு, ராம் முழுதும் ஜெபம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறார். ஸோ இந்த ஒரு விஷயத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அநேகருடைய வாழ்க்கையில் சகோதர சகோதரிகளுடைய புது சிருஷ்டியில் அழைக்கப்பட்டிருக்கூடிய அந்த ஜெப ஜீவியன் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே எல்லாரோடையும் இருக்கும்போது தான் அவங்களுடைய வாழ்க்கையில் ஜெபமாக இருக்கும். பொதுவாக வந்து சபையில் ப்ரேயர் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வீக் டேஸில் ப்ரேயர் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போது கொஞ்ச நாளாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும், ஒரு சிலர் ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மன்னா இரவின் கீதம் இந்த வாக்கு தத்துவம் இதெல்லாம் எதுக்காக படிக்கிறோம் தெரியுங்களா? இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது தனிப்பட்ட விதத்தில் தேவனோட நம்ம நெருங்கி சேருவதற்கான வழியாக இருக்கிறதுக்காக தான் இது எல்லாமே. இதை கூட எப்படி அநேகர் வந்து ஒரு தவறான புரிந்துகொள்ள மாற்றிக்கிறாங்க அப்படின்னா, அதையுமே டிஸ்கஷன் பண்ணி சகோதர சகோதரோட என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது பேசி அதையே ஒரு ப்ரேயராக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய ப்ரேயர் லைஃபே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாரும் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை செய்வாங்க. தனிப்பட்ட விதத்தில் அவங்களுக்கும் தேவனுக்கும் தொடர்பு இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த தொடர்பே இல்லாத அநேக சூழ்நிலைகள் இப்போ இருக்குது. தனிப்பட்ட விதத்தில் தேவன்கிட்ட அவங்க நெருங்கி இருக்கிற ஒரு விஷயம் எதின் அடிப்படையில் தான் செய்ய முடியும் அப்படின்னா, தனிப்பட்ட ஜெபம் இருக்கும்போது மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இந்த அரைக்கதவை பூட்டி தனித்து இருக்கும்போது இயேசு கிறிஸ்து பண்ற மாதிரி தனிப்பட்ட விதத்தில் தேவன் வந்து எந்தெந்த ஜெபங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கோ அது தனிப்பட்ட விதத்தில் என்ன பண்ணணும், செய்யணும். அதுவே ஒரு கூடுகையா இல்லை பிரதர்ஸா சேர்ந்து பண்றோம் அப்படின்னா அந்த நோக்கமே என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது அங்கே இல்லாமல் போகும். ஸோ அதனால என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம தனிப்பட்ட விதத்தில் தேவனோடு நெருங்கி சேர்வதற்கு என்னென்ன வாய்ப்புகள் அறக்கதவை பூட்டிக்கிட்டு செய்யறதுக்கான வழி இருக்கோ அதை எப்படி தான் பண்ணணும், தனியாக தான் பண்ணணும். அதையும் சேர்ந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, இல்லை சேர்ந்து செய்யறதுனால அதுவும் ஜெபம், தேவன் வந்து நம்ம தேவனுக்கு நெருங்கி இருக்கிறோம் அப்படின்றது எதை வச்சு தான் சொல்ல முடியும் அப்படின்னா, தனியாக நம்ம தேவனோட எந்த அளவுக்கு நெருக்கம் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப அதிகமாக நெருக்கமாக தேவனோட வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படின்னும் போது நம்ம பொதுவாக ஜெபம் நம்ம பண்ணக்கூடாதா அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக கிடையாது, பண்ணணும். மாறாக தனிப்பட்ட ஜெபம் அப்படின்றது அதுதான் நமக்கான பலன். ஸோ இந்த ஒரு விஷயத்தை அரைக்கதவை போட்டுக்கிட்டு இல்லை தனித்திருந்து ஜெபம் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு வாஞ்சிக்கிறோம் அப்படின்றத நம்ம யோசிக்கிறப்ப இருக்கணும். தேங்க்யூ பிரதர். சரி, நெக்ஸ்ட் பிரதர். இப்போ அரை வீட்டுக்குள் பிரவேசித்துன்றது சிம்பிளாக நம்ம இன்னும் எப்படி புரிஞ்சுக்கலான்னு பார்க்கும்போது, நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணுன்றது தேவன் விரும்புகிறாருன்னா உண்மையானது இருக்கணும். ஓகேங்களா? அந்த உண்மைத்தன்மையை நம்ம எப்போ காட்டலான் போது, இப்போ எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது சகோதரர் சொல்லும்போது காட்டுறதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னது இல்லை. ஆனால் தனிமையாக இருக்கும்போது என்னது, தேவனோடு உள்ள உறவு எப்படி இருக்குது, இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த ஒரு விஷயத்தை நம்ம கரெக்டாக என்னது ஃபாலோ பண்ணணுன்ட்டு தேவன் விரும்புகிறாரு. அடுத்த கொஸ்டின் நம்ம போயிடலாம். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா யாக்கோபு 4:8 நம்ம கேட்டிருப்போம், இருமனம் உள்ளவர்கள் யார், அவர்கள் ஏன் இருதயங்களை பரிசுத்தமாக்க வேண்டும். கொஸ்டின் புரிஞ்சுதா? ஆமாம், ஒரு வாரமாக படிச்சுன்னுக்கிறீங்க இல்லையா, நான் நல்லா புரிஞ்சிருக்கும். சரி, அங்கே யாரை கை தூக்கணும் லாஸ்ட்டில்? ஸ்வீட்டி. இருமனம் உள்ளவர்கள் யார்னா, ஒரு பக்கம் தேவனோடு அர்ப்பணித்த வாழ்க்கையை வாழறவங்க, ஆனால் முழுசாக வாழ மாட்டாங்க. அதே சமயத்தில் உலக பிரகாரமான விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறவங்க. இவங்க ஏன் இருதயத்தை சுத்தமாக்கணும்னா, இருதயங்கள் சுத்தமாக இருந்தால் தான் ஜெபம் கேட்கப்படும். அதே மாதிரி மத்தேயு 5:8 இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்னு இருக்கு. அப்போது தேவனோட உறவு கொள்ளணும் அப்படின்னா இருதயத்தில் பரிசுத்தம் அவசியம். தேங்க்யூ. போனா மைக் இங்கே கொடுங்க.
பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபு 4:8 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேர்வான்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இருமனவர்களை பேசியிருப்பாங்க. தேவனிடத்தில் சேர்ந்தா நாம் நம்ம தேவனுடைய பலியை விசுவாசிச்சு நம்மளை முழுமையாக அர்ப்பணித்து அவர்கிட்ட சேரணும். அதுக்கப்புறம் தேவன் நம்ம கிட்ட எப்படி சேர்வார் அப்படின்னா, யோவானில் கூட சொல்லியிருப்பாங்க, ஒருவன் என்னை நேசித்தால் அவன் என் வார்த்தைகளை கைக்கொள்வான், நான் அப்பொழுது அவனிடத்தில் சேருவேன்ற விஷயத்தை சொல்லியிருப்பாரு. அப்போ தேவன் கிட்ட நாம் நெருங்கி கிட்டி சேரும்போது தான் தேவன் நம்ம கிட்ட நோக்கி பார்க்குறான்ற விஷயம் பார்க்குறோம். இருமனம் உள்ளவர்களை என்ன சொல்லுவாங்கன்னா, இருமனம் உள்ளவர்களே நீங்க உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம படிச்சிருக்கோம், இருமனம் உள்ளவர்கள் தங்கள் வழிகளெல்லாம் நிலையற்றவர்களா இருக்காங்கன்னு பார்க்குறோம். அப்ப இருமனம் உள்ளவர்கிட்ட பத்தி ஏன் உங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, அவங்க ஒரு நிலையா இல்லாம ரெண்டு பக்கமும் சார்ந்தவங்களா இருப்பாங்கன்னு பார்க்குறோம். உதாரணத்துக்கு கூட எலியா பாக்கால் இன்சிடென்ட் நடக்கும்போது எலியா சொல்லலாம், நீங்க பாக்கால்னா பாக்கால கும்பிடுங்க, தேவனா தேவனை சார்ந்துருங்க, எதுக்கு நீங்க அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம நடிச்சிட்டு இருக்கீங்கன்ற விஷயத்த சொல்லுவார் நம்ம பார்க்குறோம். அப்போ நாம என்ன பண்றோம்னா, நம்மளுடைய இருதயத்துல என்ன ஒரு விஷயம் வச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது, தேவனை நோக்கி பார்க்கும்போது ஒரே நிலையா தேவனுடைய விஷயத்த அவர் நமக்கு என்ன திட்டம் வைத்திருக்காரோ அந்த திட்டத்தை பத்தி நம்ம ப்ரேயர் பண்ணாம உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒரு ப்ரேயர் பண்ணுவோம். ஒரு சில டைம்ல தேவனுக்கு தான் எல்லாமே தெரியும் இல்ல அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம்னா, உள்ள ஒரு விஷயங்களை இதெல்லாம் கேட்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வெளியில ஒரு சில ப்ரேயர்கள் பண்ணுவோம். அப்ப நம்ம என்னன்னா, அதுலயே நம்ம ப்ரேயர் பண்றதுல எப்படின்னா, தேவன் கிட்ட நம்ம கொடுத்துக்கிற உறவு எப்படிப்பட்ட உறவுனா, ஒரு ப்ரேயர்ன்றது ஒரு கருவில் இருக்க ஒரு தாயினுடைய வயிற்றுல இருக்கிற ஒரு கருவுக்கும் அதுல இருந்து போற அந்த தொப்புள் கொடிக்கும் உள்ள உறவு மாதிரி தான். ஏன்னா தொப்புள் கொடி அருந்து போச்சுன்னா அந்த கரு வளருமா வளராதான் என்ன கண்டிஷன்ல இருக்குன்றதே தெரியாது. அந்த மாதிரி தான் புது சிருஷ்டியா அழைக்கப்பட நமக்கும் நமக்குள்ளேயும் ஒரு கரு இருக்கு. அந்த கரு எப்படி இருக்குன்னா, தேவனோட கனெக்ட் ஆயிருக்கு. எதிர் மூலியமான அந்த தொப்புள் கொடின்றது ப்ரேயர் மூலியமா. அப்ப அந்த தொப்புள் கொடியே இல்லைன்னா அந்த கரு சிதைந்து போயிடும், இல்லைன்னா உள்ள என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு தெரியாது. அந்த மாதிரி நமக்குள்ளேயே ப்ரேயர் இல்லைன்னா, அந்த ப்ரேயர் உண்மையா இல்லைன்னா கண்டிப்பா நம்ம எப்படி இருப்போம்னா இருமன உள்ளவர்களா தான் இருப்போம் அப்படின்ற விஷயத்த பார்க்குறோம். தேங்க்யூ சிஸ்டர். வேற யாராவது இதில் பாயிண்ட் ஷேர் பண்றீங்களா? ஆலிஸ் சுருக்கமா பாயிண்ட் ஷேர் பண்ணுங்க. ஆனால் இந்த ஒரு கேள்விக்கு ஒரு ஆர்டிக்கிள்லேருந்து ஒரு பாயிண்ட் ஷேர் பண்ணிக்கிறேன்னா, என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஜெபசிந்தையுடனும் வருகிறவர்கள் ஒரு குறிப்பிட்ட வகுப்பாருக்கு மட்டுமே ஜெபிக்கும் சலுகை கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. அது ஒரு சலுகையாக மதிக்காதவர்களுக்கு அந்த ஒரு சலுகை அந்த ஒரு ஸ்லாக்கியம் அடைய மாட்டார்கள். ஏன்னா இப்போ ஜபம்ன்றது என்னன்னா சலுகையாக கொடுத்துருக்குறாங்க, அது ஒரு ஸ்லாக்கியமாக கொடுத்துருக்குறாங்க, அது ஒரு குறிப்பிட்ட வகுப்பாருக்கும் கொடுத்துருக்குறாங்க. அது யாருக்கு கொடுக்கல அப்படின்னா உலக ஜனங்களுக்கு கொடுக்கல. நான் இப்போ ஆபிரகாம் பார்த்தோன்னா அவர் எதனால நீதிமானாக்கப்பட்டவர் அப்படின்னா விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டவர்னால அவருடைய ஜபத்தை அவருக்கு ஏற்றுக்கொண்டு அவருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க தேவன். அதே மாதிரி நம்ம எப்படி நீதிமானாக்கப்பட்டிருக்கோம்னா அவருடைய குறிப்பிட்ட உடன்படிக்கையின் குறிப்பிட்ட உறவுக்குள்ள இருக்கிறோம். எப்படின்னா நம்ம ஒரு உடன்படிக்கையை நம்ம அவர் கூட செஞ்சிருக்கும் போது நம்ம அதுக்கான வாழ்க்கையை நம்ம பிரதிபலிக்கணும். மாறா நம்ம உலகத்துக்கும் அந்த உடன்படிக்கைக்கும் நம்ம இசைந்து வரக்கூடாது. உலக ஜனங்களுக்கு அந்த ஒரு சலுகை கொடுக்கல, ஆனா அந்த உடன்படிக்கைக்குள்ள அந்த உறவுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ஒரு சலுகை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இருமனம் உள்ளவர்களுக்கு என்னன்னா ஒரு அந்த உண்மையான இருதயத்தோட அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறவங்களுக்கு தான் அந்த ஒரு தேவன் அந்த ஒரு ஜெபத்தை ஏற்றுக்கொள்றாரு. தேங்க்யூ சிஸ்டர். சுஷ்மா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதில் எனக்கு புரிஞ்சது நான் சொல்கிறேங்க. ஆனால் இருமனம் உள்ளவர்கள்னா அதுக்கு எக்ஸாம்பிள் யாரை சொல்கிறான்னு பார்த்தா இஸ்ரேல் ஜனங்கள் கூட சொல்லலாம். அவங்க என்னன்னு பார்த்தா எகிப்தில் இருந்தாங்க, அவங்க வாழ்க்கை வாழ்ந்தாங்க. மோசே மூலமாக அவங்க வழிநடத்தி போகும்போது அவங்களுக்கு கானான் தேசம் போகிறதுக்கும் வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஆனாலும் அவங்க என்ன பண்ணாங்க, எகிப்தில் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை தான் நினச்சிட்டு தேவன் தான் நம்மளை வழிநடத்துறான்னு சொல்லிட்டு அதை உணராமலே அவங்களுக்கு அந்த வாழ்க்கையை தான் சொல்லிட்டு அதே முறுமுறுத்துட்டே இருந்தாங்க. அது வசனம் கூட என்னன்னு சொல்லலான்னு பார்த்தா 2 எஜமானுக்கு ஒருவனும் ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு வசனம் கூட இருக்கு. 2 எஜமானுக்கு ஒரே 2 எஜமானுக்கும் ஒருவனை பகைத்தா தான் இன்னொன்னுக்கு ஊழியம் செய்ய முடியும். அதனால இந்த உலகத்துல இருக்க எஜமான் யாருன்னு பார்த்தா சாத்தான். அவனுக்கு நம்ம ஊழியம் செய்தா நம்மளுக்கு சிருஷ்டித்த தேவனை நம்ம மறந்துடுவோம். அதனால நம்ம இந்த சாத்தானை நம்ம அவனுக்கு ஊழியம் செய்யாம தேவனுக்கு தான் ஊழியம் செய்யணும். எனக்கு புரிஞ்சுதாங்க. தேங்க்யூ சிஸ்டர். இப்போ இருமனம் உள்ளவர்கள் யார்? அவங்க ஏன் கர்த்தர் இருதயத்தை என்ன பண்ணணும்?
பரிசுத்தம் பண்ணணும். இதில் வேறு யாராவது பாயிண்ட் ஷேர் பண்ண விரும்புகிறீங்களா? கிறிஸ்டிஸ்டர். தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஊழியம் செய்ய முடியாதுன்னு இயேசு கிறிஸ்துவும் சொல்லிக்கிறாரு. தேவன் வாசம் செய்கிற இடம்னு பார்த்தா நம்ம இருதயம் தான். நம்ம இருதயம் சுத்தமாக வச்சா மட்டும்தான் தேவனுக்கு நம்ம ஊழியம் செய்ய முடியும் பார்க்கும். ஏன்னா இருதயத்தின் நிறைவால் நம்ம வாய் பேசும்னு சொல்கிறாங்க. அப்புறம் தேவன் வந்து நம்ம வந்து ஒரு மிக ஆலயமாக பார்க்குறாரு. 1 கொரிந்தியரில் வந்து 3ஆம் அதிகாரத்தில் கூட சொல்கிறாரு. 3ஆம் அதிகாரம் வசனம் வந்து 16-17 சொல்றாரு. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அப்ப தேவன் வாசம் செய்யற இடம்னு பார்த்தா நம்ம இருதயம். அந்த இருதயத்துல வாசமா இருக்கு தேவனுக்கு நம்ம சுத்தமா இருக்கணும்னா அதன் மூலம் சுத்தமா இருக்கலாம், வார்த்தைகள் மூலம் சுத்தமா இருக்கலாம்ன்றது தெரியுது. தேங்க்யூ சிஸ்டர். இப்போ அடுத்த கொஸ்டின் நம்ம போக போகிறோம். இருமனம் உள்ளவர்கள் அப்படின்னும் போது ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன இருக்கக்கூடாதுன்னா 2 மனசு இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரே விசுவாசத்துக்குள்ள என்னது அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஒரே விசுவாசத்துக்குள்ள என்ன பண்ணுறோம் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய நம்பிக்கை பார்த்தீங்கன்னா தேவன் மட்டும்தான். அப்போ இருமனம் அப்படின்னு சொல்லும்போது தேவனுக்காக நான் வந்து என்னது வேலை செய்ய வந்துட்டு, அப்போ தேவனுடைய பிள்ளைகள் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னது ஃபாலோ பண்ண தான் வந்திருக்கிறோம். அப்படி வந்தவங்களுக்குள்ள என்ன ஒரு மனசு இருந்துடக்கூடாதுன்னா 2 மனசு என்னது இருந்துடக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது தேவன் வந்து பார்க்கும்போது அந்த ஒரு 1,44,000 பேர் சொல்கிறோம் இல்லைங்களா, அவங்க வந்து பார்க்கும்போது கிறிஸ்துவின் சாயலாக வருவதற்கு ஒரே ஒரு வழியை தான் வச்சிருக்கிறார். என்ன வழி? இடுக்கமான வாசல். நான் வந்து இடுக்கமான வாசல் வழியாகவும் என்னது போகிறதுக்கும் ஆசை, விசாலமான வழியில் என்னது போகிறதுக்கு ஆசை. சிம்பிளாக புரியுதுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு 2 மனசு இருக்குது அப்படின்னா அது ரொம்ப என்னது கஷ்டம். அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணணும்னா தங்களுடைய இருதயத்தை முதல்ல என்னது தங்களை அவங்க சரிப்படுத்தி கொள்ளணும். நான் யார், நான் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறேன், என்னுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக உத்தமமாக இருக்குதா, உண்மையாக இருக்குதா, தேவனோடு வந்து நான் என்னது இசைந்து போகிறேன்னா அப்படின்றது தங்களை என்ன பண்ணணும் நிதானித்து பார்க்கணும். அப்படி நிதானித்து பார்த்தோம்னா நம்மை நாமே என்னது நியாயந்திருக்க படும். அப்போ நம்மளை நம்ம சரிப்படுத்தி கொண்டு தான் நம்ம யார்கிட்ட ஜெபம் பண்ணணும்னு பார்க்கும்போது தேவனிடத்தில் என்னது ஜெபம் பண்ணணும். அப்போ 2 மனசு, அதான் சொல்கிறார், உலகத்துக்கும் தேவனுக்கும் எல்லாமே என்ன பண்ணிட்டீங்க ஷேர் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தேவனிடத்தில் வந்து நம்ம ஜெபம் பண்ணலாம். அதை வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாருன்னா, தகப்பனின் புத்திரனாக கேட்பது, இல்லைன்னா தகப்பனின் புத்திரராக ஜெபிப்பது அப்படின்னா என்ன என்றால் என்ன? தகப்பனின் புத்திரனாக கேட்பது அல்லது ஜெபிப்பது என்றால் என்ன? தீர்த்தம்மாள். சரி, லாஸ்ட்ல இருக்கிறவங்க கை தூக்குறீங்கன்னா கொஞ்சம் நல்லா தூக்குங்க, அப்பதான் தெரியும். ஸ்தோத்திரம். என்னன்னா இப்போ லிட்ரலாக இருக்கிற நம்மளுடைய பெற்றோர்கள் வந்து நமக்கு நல்ல ஈவுகள், அதாவது எது பெஸ்ட்டாக இருக்கும், இவங்களுக்கு கொடுத்தா எது நன்மையாக இருக்கும் அப்படின்னு பார்த்து தான் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட தேவன் வந்து எப்படி இருக்கிறாருன்னா, நமக்கு அவர் வந்து நமக்கு தகப்பனாக இருக்கிறார், நம்ம அவங்களுக்கு புத்திரராக இருக்கிறோம். ஏன்னா அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணிக்கிற புத்திர சிவகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஸோ அவர் வந்து நமக்கு தகப்பனாக இருக்கிறதுனால அங்கே என்ன ஒரு வசனம் சொல்லியிருக்காங்கன்னா, அப்பத்தை கேட்டால் வந்து கல்லை கொடுப்பாரா, இல்லை மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரா அப்படின்னு நிறையா காரியங்கள் சொல்லிட்டு, பொல்லாதவர்களாகிய உங்கள் பெற்றோர்களே உங்களுக்கு நல்ல இவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவாகிய தேவனிடத்தில் நீங்கள் கேட்கறது வந்து அதுதான் எப்படின்னா ஒரு நன்மையான விஷயம். எது நமக்கு நன்மையோ, நம்ம ஜெபத்தில் கேட்குற ஒரு விஷயம் எதுவாக இருந்தாலும் பதில் கொடுக்குறாருன்னா அது எது நமக்கு நன்மையாக இருக்குமோ அந்த ஒரு விஷயத்துக்கு தான் தேவன் வந்து நமக்கு பதில் கொடுக்குறவராக இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சு. தேங்க்யூ சிஸ்டர். வேறு யாராவது? ரம்யா.
பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாதாக. இந்த கொஸ்டினுக்கு ஆக்சுவலாக வந்து இந்த லூக்கா வசனம் படித்தாலே நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா ஒரு உலகத்தில் இருக்கிற தகப்பனே இப்போ நம்ம அப்பத்தை கேட்டால் வந்து அவங்களுக்கு கல்லை கொடுக்குறது அந்த மாதிரி விஷயங்களை படிக்கிறோம். அப்போ உலகத்தில் இருக்கிற தகப்பனே வந்து பார்க்கும்போது நான் ஒரு பிள்ளைக்கு வந்து எந்த ஒரு விஷயம் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து செய்வாங்க. அவங்க முடியுதோ முடியலனாலும் கஷ்டப்பட்டாச்சு அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம நல்லது செய்யணும், கண்டிப்பாக எல்லாத்தையும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணும் தான் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ நம்ம எல்லாத்தையும் படித்த தேவன் வந்து அப்போ நமக்கு எந்த அளவுக்கு வந்து கொடுக்கணும்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஏன்னா நம்ம எதை குறித்து கவலைப்படக்கூடாதுன்னு இயேசு கிறிஸ்து கூட பேசியிருக்காரு நிறைய பிரசங்கத்தில். நீங்கள் இந்த புஷ்பம் இதெல்லாம் பாருங்கள், பறவைகள்லாம் பாருங்கள். அப்போ அதுக்கு என்னென்ன தேவைன்றதை தேவன் கண்டிப்பாக கொடுக்கும்போது நமக்கும் என்ன தேவைன்றதை கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்போ நமக்கும் தேவனுக்கு என்ன ஒரு பாண்டுன்னு பார்த்தோன்னா அப்பா பசங்க அப்படின்ற ஒரு உறவில் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம தேவன் கிட்ட கேட்கும்போது எந்த அளவுக்கு இங்கே ஒரு உரிமை குறித்து தான் சொல்ல வருது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது எந்த அளவுக்கு நம்ம தேவன் கிட்ட ஒரு உரிமையாக ஒரு விஷயத்தை கேட்கணும், அதை கேட்டதுக்கப்புறம் அவர் அது கொடுக்குற வரைக்கும் எந்த அளவுக்கு ஒரு வெயிட் பண்ணணும், அதை அவர் கொடுக்கும்போது எந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டாக கொடுப்பாரு அப்படின்ற ஒரு விசுவாசம் அவர் மேலே நம்ம கண்டிப்பாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம எந்த ஒரு விஷயத்திலும் தேவனை வந்து தேடி இருப்போம் அப்படின்றது நான் புரிஞ்சுட்டேன். தேங்க்யூ சிஸ்டர். பின்னால் யாரோ கை தூக்குனாங்க, கலைவாணி சிஸ்டர். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உன் தகப்பனிடத்தில் எப்படி கேட்கணும்னா ஒரு அப்பாட்டை கேட்குற மாதிரி, ஒரு மாம்சீக ஒரு பிள்ளைகள் வந்து அப்பாட்டை எப்படி கேட்குது, அப்பா இது எனக்கு கொடுங்கப்பா அப்படின்னு கேட்குது. நமக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. உன் அப்பத்தை கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாங்களா, முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பா. அப்போ பொல்லாதவர்கள் நமக்கே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கும்போது நம்முடைய பரமபிதா நம்ம கேட்குறது பரிசுத்தாவினா அதை கொடுக்கறதுக்கு அவர் நிச்சயமாக இருக்கார் அப்படின்னு பார்க்குறோம். எப்படி இதை நம்ம கேட்கணுன்னா, என் தகப்பன் நமக்கு புத்திர சுவகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்துருக்காரு. அப்பா பிதாவே என்று கூப்பிடும் புத்திர சுவகாரத்தின் ஆவியை கொடுத்துருக்காரு. அப்போ அந்த உரிமையோடு அந்த உறவோட தேவன்ட்ட நம்ம கேட்கக்கூடியவங்களா இருக்கணும்னு புரிஞ்சுட்டேன் பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். சரி, எல்லாருமே இந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வசனத்தில் என்ன இருக்குதோ அப்படியே என்ன பண்ணிட்டீங்க, ஷேர் பண்ணிட்டீங்க. தகப்பனின் புத்திரனாக என்னது கேட்குற ஒரு விஷயம். ஓகே, இப்போ நீங்கள் தகப்பனின் புத்திரனாக என்னென்னலாம் கேட்கலாம்? கொஸ்டின் தான் அது. ஜெபத்தில் எதையெல்லாம் கேட்கலாம்? அதாவது குமாரனுடையவன் வந்து ஜீவனுடையவன். அப்போ வந்து நம்ம வந்து பிதாவுக்கு குமாரனாக இருக்கும்போது நம்ம ஜீவனுடையலாம் இருக்கிறோம். அப்போ ஜீவனுடைய இருக்கும்போது நம்ம வந்து ஜீவனுக்கு ஏதுவான காரியங்களை தான் நம்ம வந்து பிதாக்கிட்ட கேட்க முடியும். இயேசுக்கிறது கூட சீஷர்கிட்ட பார்க்கும்போது நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறேன்னு கேட்கும்போது நித்திய ஜீவ வார்த்தைகள் உங்கள்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்குறாருல்ல. அதனால் நம்ம ஜீவனுடையாக இருக்கிறதுனால நம்ம ஜீவ வார்த்தைகளை நம்ம கேட்குறது நம்ம வந்து ஆர்வமாக இருக்கிறதுல நம்ம இருக்கலாம். அதுதான். தேங்க்யூ பிரதர். சிவசக்தி சிஸ்டர். நம்ம தபால்கிட்ட எதெல்லாம் உரிமையாக கேட்கலாம்னா, பிள்ளைகள் வந்து பெற்றோர்கள்ட்ட என்னென்ன ஒரு விஷயம்னா அவங்க என்னென்ன ஆசைப்படுறாங்களோ எல்லாம் கேட்குங்க, பூமிக்குரிய பிள்ளைகள். ஆனால் தகப்பன்கிட்ட வந்து நாம் எல்லாமே கேட்கலாமுன்னா கேட்கக்கூடாது. நம்மளுடைய உன்னோட சித்தத்தின்படி வாழ வந்திருக்கோன்னு நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம என்ன கேட்கலன்னா, உன் சித்தத்தின்படி நான் வாழறதுக்கு எனக்கு என்ன ஆலோசனைன்னு ஃபஸ்ட்டு கேட்கணும். ஒரு பிள்ளைகளாக இருக்கும்போது நான் வந்துட்டேன், ஒப்படைச்சிட்டேன், உன்னோட சித்தத்தின்படி வாழறதுக்கு எனக்கு என்ன ஆலோசனை கொடுங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட கேட்கணும். அதே போல் வந்து பரிசுத்த ஆவியை நம்ம கொடுத்தா மட்டும்தான் எது தவறு எது சரி, எப்படி நம்ம சித்தம்படி வாழ முடியுன்ற விஷயங்களையும் நம்ம கற்றுக்கலாம். அதே போல் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு வரும் பதட்டம், மயக்கம், இல்லை ஒவ்வொரு ஒரு விஷயங்களும் நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் வரும். நம்ம காலையில் எழுந்திருக்கும் போது நம்ம முடிகிற வரைக்குமே நம்மளுக்கு வாழ்க்கையில் வந்து பல சோதனைகள் வரும். அந்த சோதனை மேற்கொண்டு உன்னுடைய விசுவாசத்தில் நான் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கிறது, உன்னோட சத்துக்கள் எப்படி நான் செய்யறது, எனக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்து அதிகமாக எனக்கு கொடுத்து வழி நடத்துங்க அப்படின்ற விஷயங்கள் ஞானம் கேட்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ ஞானத்தை, பரிசுத்த ஆவியை, நம்ம வந்து உண்மைத்தன்மை எல்லாமே வந்து தகப்பன் வந்து நம்ம உரிமையை கேட்க முடியும். நம்ம நினைப்போம் பெரிய பெரிய விஷயங்கள் தான் தகப்பன் போய் கேட்டால் தருவார், சின்ன விஷயங்கள்லாம் ஒரு பெரிய தேவனாக இருக்கிற எப்படி நம்மளை பார்க்க முடியும்னு.
அப்படியெல்லாம் இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள் கூட குறைபாடுகள் கூட நம்ம கேட்டு பெற்றுக்கொண்டு நம்ம ஓடுறதுக்கு தகப்பட்ட உரிமையை கேட்கறதுக்கு தான் நம்மளை புத்திரிசு வரத்தின் ஆவி கொடுத்து சொந்த சம்பத்து என்று அழைத்திருக்காரு பூமியில் அப்படின்னு தெரிஞ்சுட்டு. தேங்க்யூ சிஸ்டர். சரி, ஜெபத்தில் எது கேட்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு வசனம் கொடுக்கப்பட்டிருக்கோம். அதிக நம்ம எல்லாருமே அறிந்த ஒரு வசனம் என்னன்னா யாக்கோபு 1:5. அதில் வந்து பார்க்கும்போது உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் அப்படின்னா தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்போது அவனுக்கு என்னது கொடுக்க கடவன். அப்படின்னா அந்த ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் எந்த ஞானம்? அந்த ஞானத்துக்குரிய விஷயத்தை நம்ம என்ன பண்ணலாம்? கேட்கலாம். அப்படின்னா அந்த ஞானம் எந்தெந்த விஷயத்தை பற்றி எல்லாம் சொல்லப்பட்டிருக்குதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஆனால் நான் புரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சது. இப்போ ஞானத்தில் குறைவுள்ளனா இருந்தாலும் கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஞானம்ன்றது பார்த்தீங்கன்னா 2 வகையாக இருக்குது. ஒன்று உலக ஞானம் ஒன்று இருக்குது, இன்னொன்று தேவ ஞானம் ஒன்று இருக்குது. உலக ஞானம் பார்த்தீங்கன்னா உலக ஜனங்களுக்கு ஒரு எய்ம் இருக்கும். அவங்க வந்து உலக பிரகாரமாக ஒரு பெரிய விஷயம் அவங்களுக்கு ஒரு இலக்கை வச்சு அவங்க ஓடுவாங்க. அதே மாதிரி புது சிருஷ்டியாக அழைக்கப்பட்ட நம்மளுக்கும் ஒரு இலக்கு இருக்குது. என்னன்னா தேவன் நம்மளுக்கு நியமித்து வச்சிருக்கிற அந்த கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஓடுறோம். அப்போ தேவன் நம்மளுக்கு கருவா புது சிருஷ்டியை வச்சிருக்காரு. அந்த புது சிருஷ்டியை பெற்றெடுத்து வளர்த்து தேவனிடத்துல கொடுத்து நம்மளுடைய அழியாமையை நம்ம பெற்றுக்கொள்ள தேவனுடைய ஞானம் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவையாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம கேட்டு இதில் நம்ம கண்டிப்பாக குறைவுள்ளவர்களாக இருப்போம். அதை பெற்றுக்கொண்டு ஓடணும். தேங்க்யூ சிஸ்டர். இதில் வேறு யாராவது பாயிண்ட் ஷேர் பண்ணுறீங்களா? செண்பக பெரியா. அண்ணா, நம்ம தேவன்கிட்ட என்ன கேட்கணும், அதுவும் ஒரு தகப்பனாக இருக்கிற அந்த ஒரு ஸ்தானத்தில் நம்ம என்ன கேட்கணும்னா, அந்த வசனத்தில் லாஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா பரிசுத்த ஆவின்னு சொல்லியிருக்கோம். இன்னொன்று என்ன, நல்ல ஈவுகளை உலக தகப்பனை தராங்கன்னும் போது அந்த இடத்துல என்னன்னா தேவன் நமக்கு கொடுக்குற எதுனாலும் இல்லை நம்ம ப்ரேயரில் நம்ம தேவன்கிட்ட கேட்கணும் அப்படின்னு அவர் என்ன எதிர்பார்க்குறாருனா ஒன்லி ஆவிக்குரிய விஷயங்கள் மாத்திரம்தான். அந்த இடத்துல அது சொல்லுது. இதே மாதிரி அநேக வசனங்கள் அதே மாதிரி உங்களுக்கு என்னது தேவைன்றது பிதா அறிஞ்சிருக்காருனா அந்த இடத்துல என்ன தான் போட்டிருக்காங்கன்னா ஆவிக்குரிய விஷயங்கள் தான் போட்டிருக்காங்க. அதே மாதிரி என்னென்னா நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, பிற்பாடு உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படும் அப்படின்றதும் எதை தான் அடையாளப்படுத்துனா ஆவிக்குரிய விஷயங்களுக்கு சப்போர்ட்டாக தேவன். அப்போ நம்ம என்ன கேட்கணும், அதாவது அங்கே உதாரணத்துக்கு ஏன் சொல்கிறாங்கன்னா பூமிக்குரிய தகப்பன் பூமிக்குரிய விஷயங்கள் மாத்திரம்தான் அவரால் கொடுக்க முடியும், அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் ஆவிக்குரிய விதத்தில் நம்மளுடைய தகப்பன் என்னென்னா அவர் எதை எதிர்பார்க்குறாருனா இந்த பூமிக்குரிய விஷயத்தை எதிர்பார்க்கல, அவர் நமக்கு கொடுக்கணும்னு விருப்பப்படுறது அப்படின்னா இந்த ஆவிக்குரிய காரியங்கள். அப்போ நம்ம எதுக்கு வாஞ்சிக்கணும் அப்படின்னா ஆவிக்குரிய விஷயங்கள். அது எதுனாலும் நம்ம ஆவிக்குரிய விஷயத்தில் வளர்றதுக்கு பரிசுத்த ஆவியாக இருக்கட்டும், இல்லை கிறிஸ்துவின் சாயல். யாக்கோப்பில் சொல்கிற வசனம் கூட என்ன சொல்லுன்னா பரத்திலிருந்து வர ஞானம் அப்படின்ட்டு லிஸ்ட்டே போட்டிருக்கோம். சுத்தமுள்ளதாக இருக்குது, நற்கனிகளை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நாம் தேவன்கிட்ட வந்து ஒரு ப்ரேயரில் ரெக்வஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அவர் என்ன விருப்பப்படுறாருன்னா நம்ம ஆவிக்குரிய விஷயத்தில் கேட்கறது தான் அவர் செவி கொடுத்து கேட்குறாரு, அதை கொடுக்கணும்னு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லணும். தேங்க்யூ சிஸ்டர். இப்போ நம்ம கேட்ட கேள்விக்கு வந்து பார்க்கும்போது நமக்கு ஆன்சர் என்னது வந்துருச்சு. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது நாம் தேவனிடத்தில் கேட்குற விஷயங்கள் அது எதற்காக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய புது சிருஷ்டியினுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற காரியங்கள். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பரமபிதா என்ன பண்ணுறாரு அறிந்திருக்கிறார். அப்படின்னும் போது நம்முடைய தேவைகளுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்க வேண்டிய விஷயங்கள் கிடையாது. அப்படின்னா நம்மளுடைய புது சிருஷ்டியினுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற, அதான் பிரதர் கூட ஒரு சொல்லும்போது ஜீவனுக்கு ஏதுவான ஒரு காரியங்கள், புரியுது இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நம்ம யார்கிட்ட கேட்கணும் அப்படின்போது இதை குறித்து நீங்கள் கமெண்ட் இல்லைன்னு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நம்ம எதெல்லாம் என்ன பண்ணலாம் கேட்கலாம் அப்படின்போது சாலமன் கூட கேட்டார் இல்லையா? அவர் தனக்காக எதையும் என்ன பண்ணல கேட்கல. தனக்காக எதையும் கேட்கலன்றது யாருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னா
தேவனுக்கு என்னது அப்படின்னா, தேவனுக்கு ஏற்ற விஷயத்தை யார் கேட்டாப்புலன்னா சாலமோன் கேட்டார். அதே மாதிரி அவருடைய பிள்ளைகளும் தேவனுடைய சித்தம் இந்த பூமியில் நிறைவேறுவதற்கு, அவருடைய திட்டம் நிறைவேறுவதற்கு ஏற்ற விஷயத்தை அவருடைய பிள்ளைகள் சூஸ் பண்ணி கேட்கும்போது அதை தேவன் என்ன பண்ணுவார், அவங்களுக்கு கொடுப்பாரு. அப்படிப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்குது. அவருடைய அன்பின் ஆழம், அகலம், உயரம் இதெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஒரு பிரகாசமான மனக்கண்கள் என்னது தேவை. அப்படிலாம் நீங்கள் என்ன பண்ணணும், கேட்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி புது சிருஷ்டியினுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற காரியங்களை நம்ம என்னது கேட்கணும்னு பார்க்குறோம். சரி, அடுத்தது வந்து பார்க்கும்போது கேட்கக்கூடிய விஷயத்தில் எப்படி கேட்கணும் அப்படின்னா, விசுவாசம், தேவனிடத்தில் விசுவாசமாக இருந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, கேளுங்க. அப்படின்னா தேவனிடத்தில் விசுவாசமாக ஜெபிப்பதுன்னா எப்படி? சஞ்சய் பாலா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த விசுவாசமாக இருக்கிறது எப்படி பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எலியாவை பார்க்கலாம். யாக்கோபு 5:17 சொல்கிறாங்க, எலியா வந்து மழை பெய்யாதபடிக்கு கருத்தாக ஜெபம் பண்ணினார். அப்போ 3 வருஷம் 6 மாதம் மழை பெய்யவில்லை. திரும்பியும் ஜெபம் பண்ணுறப்ப மழை பொழியுது. அப்போ இந்த இடத்துல என்னென்னா, அந்த நடக்குமோ நடக்காதோன்ற அந்த ஒரு பதட்டத்தோடு அவர் பண்ணியிருக்க மாட்டார், விசுவாசமாக பண்ணியிருப்பார். எப்படியும் கண்டிப்பாக நம்ம பண்ணோன்னா அந்த ஒரு முழு மனதோடு பண்ணுறப்ப அந்த ஜெபம் கேட்கப்படும். இந்த ஒரு விசுவாசத்தோடு பண்ணுறதுக்கு இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சிச்சு. தேங்க்யூ பிரதர். வேறு யாராவது பாயிண்ட் ஷேர் பண்ணுறீங்களா? ரம்யா. இங்கே யாக்கோபு 1:6-7 அந்த வசனங்களை பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம விசுவாசத்தோட எந்த ஒரு விஷயத்தை தேவன்கிட்ட கேட்குறோம் அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஃபெய்த்ஃபுல்லாக கேட்கணும், சந்தேகப்பட்டு கேட்கக்கூடாது. அப்படி சந்தேகப்பட்டு நம்ம கேட்குறோம் அப்படின்னா, சும்மாத்துக்கு அந்த மாதிரி கேட்குறோம் அப்படின்னா அது எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது அந்த காற்றால் அந்த அலைகள் எப்படி கடலில் இருக்கோ அந்த மாதிரி இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அதே போல் மார்க் 11:24 என்ன சொல்கிறாங்க, நம்மளோட விசுவாசம் எப்படிலாம் இருக்கணும், எப்படி நம்ம தேவன்கிட்ட கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜெபம்ன்ற புக்கில் படிக்கும்போது ஒரு உண்மையாக நடந்த சம்பவம் பிரதர் சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. ஹஸ்பண்ட் ரொம்ப பிஸ்னஸ் மேன், நல்லா ரிச்சாக இருக்காங்க. ஆனால் அந்த சகோதரி, ஆனால் அவங்க ட்ரூத்குள்ளே இல்லை, ஆனால் அந்த சகோதரி ட்ரூத்குள்ளே இருக்காங்க. இந்த கன்வென்ஷன் டைமில் அவர் மோஸ்ட் ஆஃப் அலோவ் பண்ண மாட்டார். ஆனால் அந்த சகோதரிக்கு ரொம்ப ஆர்வம் போகணுன்ட்டு, அவங்க ரொம்ப ட்ரூத்குள்ளே நல்லா வளர்கிற சகோதரி. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, போகணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அதே போல் தேவன்கிட்ட டெய்லியும் அதை ப்ரேயரில் வைக்கிறாங்க. அது ஒரு கன்வென்ஷனுக்கு ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி போயிட்டு அவர்கிட்ட சொல்கிறாங்க, அந்த சகோதரன்கிட்ட. ஆனால் அவர் என்ன சொல்லிட்டா அப்படின்னா, நான் என்னெல்லாம் அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வீட்டிலேருந்து எப்படி வேணா அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டுக்கு அப்புறம் தான் ட்ரெயினில் போகிற மாதிரி சுச்சுவேஷன் தான் அங்கே இருந்துச்சு. குதிரையில் நீ எப்படி நீ போகிற அப்படின்ற நான் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரன் சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல கூட அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாமல் நீங்கள் வேணால் பாருங்கள், கண்டிப்பாக நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த சொல்லிட்டு போகிறாங்க. அதே போல் என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு தெரியல, ஆனால் அந்த அவங்களுக்கு இந்த ஃபெய்த் கொஞ்சம் கூட அந்த இடத்த குறையவே இல்லை. அந்த சகோதரிக்கு அவரே தானாக இங்கே போகணும்னு சொன்னேன், நானும் வேணால் கூட வரட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ அவங்க அந்த இடத்த அவங்க கொஞ்சம் கூட போக வேணான்னு சொல்லிட்டாரு. அப்போ நம்மளால் போக முடியாது. அந்த ஒரு கொஞ்சம் கூட அந்த இடத்த அவங்க தடுமாறாமல் தேவன் மேலே இருந்த ஃபெய்த்னால அவங்க டெய்லியும் எந்த அளவுக்கு ப்ரேயர் பண்ணியிருந்தா அந்த சகோதரனே கேட்டிருப்பாங்க. அப்போ நம்மளும் அதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம். அப்போ நம்ம ஒரு விஷயத்தை கேட்குறோம் அப்படின்னா, இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. ஒரு விஷயத்த நம்ம இது பண்ணிட்டோம் அப்படி கேட்குறோம் அப்படின்னா அது மேலே கண்டிப்பாக நமக்கு ஃபெய்த் இருக்கணும். அது எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்ல, தேவன் கண்டிப்பாக அதை கொடுப்பாரு. அப்போ கொடுக்கல அப்படின்னா அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதனால தேவன் கொடுக்கல அப்படின்னு நம்ம அவர் மேலே இருக்கிற ஃபெய்த்தை கொஞ்சம் கூட குறைக்காம அதை ஜீலாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ஜெபம் தேவன்கிட்ட கேட்கப்படும் அப்படின்னு போச்சுட்டாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ தேவனிடத்துல விசுவாசமா இருந்து ஜெபிக்கிறது அப்படின்னா, இப்போ நம்ம டெய்லி ஜெபம் பண்றோம், நிறைய விஷயத்துக்காக ஜெபம் பண்றோம். அப்போ விசுவாசமா இருந்து ஜெபிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா, அந்த ஜெபத்துக்கான பதில் கண்டிப்பா தேவன் கொடுப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ஜெபம் பண்ணணும். அது நடைமுறையில தேவன் எப்படி செய்யறாருன்றதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். அது விசுவாசமா என்னன்னு பார்க்கும்போது, இப்போ நம்ம எல்லாரும் காமனா ப்ரேயர் பண்றோம், இன்னும் நம்ம சத்தியத்துல வளரணும், இன்னும் தேவனுடைய ஞானத்துல வளரணும். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கும்போது சகோதர அன்புல வளரணும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்றோம்.
ஆனால் அந்த ஜெபத்துக்கான பதிலும் என்ன பண்ணியிருப்பாருன்னா தேவன் செஞ்சுக்கிட்டு இருப்பார். ஆனால் தேவன் அதை செஞ்சாருன்ற ஒரு உணர்வே இல்லாமல் கூட இருக்காது. அப்படின்னா நம்ம ஜெபம் பண்ணோம், தேவன் அப்படியே ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. அந்த விசுவாசோடு ஜெபிக்கிற ஜெபம் அப்படின்றது எதில் போய் முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா தேவனுக்கு நன்றி ஏறெடுக்கிற விதத்தில் போய் முடியும். ஏன்னா நம்ம ப்ரேயர் பண்ணதுக்காக தேவன் இதை செஞ்சிருக்கிறாரு, செய்வார் நம்பணும். அது இப்படியா செஞ்சாரு, அதுக்காக நன்றியோடு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு ப்ரேயர் போய் என்ன பண்ணா முடியும். ஸோ உதாரணத்துக்கு என்னன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி நான் சத்துருக்களையும் நேசிக்கணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணுறோன்னு வச்சுக்கிங்களேன். தேவன் என்னால் முடியல, இருந்தாலும் என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க. அப்போ தேவன் அதுக்கு பலன் தருவாரா தரமாட்டாரா? நேசிக்கிறதுக்கான உதவி அவர்கிட்ட இருந்து வருமா வராதா? அவ வரும்ன்றது எப்படி அது பதிலாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ அந்த சத்துருவுக்கு ஒரு நன்மை செய்ய ஒரு வாய்ப்பு என்ன பண்ணும், கிடைக்கும். அப்போ வாய்ப்பு கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம்? நம்முடைய ஜெபத்துக்கு என்ன பண்ணிருக்குன்னா பதில் இங்க என்ன பண்ணுது, கிடைக்கிற வண்ணமா தேவன் என்ன பண்றாருன்னா பதில் கொடுக்கிறார் அப்படின்ற விஷயத்த. இப்போ விசுவாசம் ஒருவேளை இல்லாம ஜெபிக்கிறோம் அப்படின்னா நம்ம மட்டும் ப்ரேயர் பண்ணிட்டே இருப்போம், சத்துரு நேசிக்கணும், தேவன் நேசிக்கணும்னு. ஆனா அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போது என்ன பண்ண மாட்டோம், ஜெபத்துக்கான பதில் இதுதான் அப்படின்றது என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது உணர்ந்து கொள்ள மாட்டோம். அப்போ விசுவாசோடு ஜெபிக்கிறோம் அப்படின்னா எதிர்பார்ப்போடு இருக்கணும், அது எப்போ நடக்கும் அப்படின்னு. அப்போ வாய்ப்புகள் வரும்போது தேவன் நன்றியோட என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு ஜெபத்துக்கான பதிலாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது முடியணும் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். தேங்க்யூ பிரதர். சிஸ்டர் ராதா சிஸ்டர் மை குட். விசுவாசம்னா என்னன்னாக்கா நம்ம எபிரேயரில் பார்த்துருக்குறோம், நம்பப்படுகிறவர்கள் உறுதி அப்படி சொல்லிட்டு. என்னத்தை நம்புகிறோம் அப்படின்னா தேவன் வல்லமை உள்ளவர், தேவன் அன்புள்ளவர், தேவன் நீதி உள்ளவர் அப்படின்னு உணர்றோம். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் அப்படின்னு நிறைய வாக்குத்தத்தம் பண்ணி உண்மை உள்ளவர், அவர் மாறாதவர், அவர் பொய் சொல்ல மாட்டாருன்னு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு அறிவு கிடைச்சிருக்கு. அறிவு சார்ந்த உறுதிப்பாடு நம்மளுக்கு வேணும். ரெண்டாவது இருதயம் சார்ந்த நம்பிக்கை வேணும். இருதயம் சார்ந்தனா உள்ளான உணர்வுள்ள தேவன் எப்படிப்பட்டவர்னு அறிவு இருக்குதுல்ல, அதை செயல்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். அதுதான் விசுவாசம். இப்போ நான் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணேன்னா கண்டிப்பாக தேவன் எனக்கு உதவி செய்வார், எனக்கு பலன் தருவார், எனக்கு ஞானம் தருவார் அப்படின்னு நான் சமாதானத்தோடு காத்திருக்கத்தான் விசுவாசத்தோடு ஜெயிக்கிறது. தேங்க்யூ சிஸ்டர். சரி, இப்போ விசுவாசமாக இருந்து ஜெபிப்பது அப்படின்றது எல்லாருமே வசனத்தின் அடிப்படையில் சொல்லிட்டோம், ஓகேங்களா? ஆனால் நான் ஜெபிக்கிறேன், ஆனால் ஜெபிச்சு முடித்ததுக்கப்புறம் டவுட்டாகவே இருக்குது, சந்தேகமாகவே இருக்குது. இப்போ அதுக்கு தான் பார்க்கும்போது அந்த 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 21-22 வசனத்தினுடைய விளக்கம். இந்த வசனத்திற்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, 1 யோவான் 3ஆம் அதிகாரம், சகோதரி கஸ்தூரி அந்த வசனத்திற்கு, ஏன்னா நம்ம ஜெபம் பண்ணணும்னா நான் ஜெபம் பண்ணேன் தேவன் என்ன பண்ணுவார் கேட்பார் அப்படின்ற ஒரு தெளிவு ஏன் நமக்கு வர மாட்டேதுன்றதுக்கு அதில் விளக்கம் இருக்குது. நம்ம 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 21-22 வசனங்கள். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளின்னு தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானங்களை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவரால் பெற்றுக்கொள்கிறோம்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. இப்போ இங்கே 2 பாயிண்ட் நான் இங்கே புரிஞ்சுக்கிறேன். இப்போ நம்ம உடன்படிக்கை எடுத்து வரோம், அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், தேவன் கிட்ட நம்முடைய தாளந்தோம் நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லாமே நமக்கு நான் அர்ப்பணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். ரெண்டாவது தேவனுக்கு ஏற்றமான ஒரு பிரியமான வாழ்க்கை வாழுறோம். ரெண்டுமே தான் நம்ம யோசிச்சுட்டு இங்கே வரோம். அப்போ நம்ம அந்த உடன்படிக்கை செய்வா நம்ம வாழறோமான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஏன்னா இங்கே கேட்குற கொஸ்டின் இருதயம் குற்றவாளியை தீர்க்கக்கூடாது அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம இதை பார்க்குறோம். அப்போ அப்போஸ்தலன் பவுல் கூட சொல்கிறாங்க, நான் மனுஷருக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் நான் குற்றமாட்டனா இருக்கிறேன் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இப்போ நம்ம யோபில் எடுத்தோம்னா ஆரம்பத்தில் யோபை பார்க்கும்போது அவர் சன்மார்க்கனும், அவர் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறமா இருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆடுறப்ப யோபு 13ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, என் அக்கிரமங்களும் பாவங்களும் எத்தனை, என் மீறுதலையும் என் பாவத்தையும் எனக்கு உணர்த்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த
நமக்கு தெரியாமலே சில பாவங்கள் வந்து நம்ம இருதயத்தில் இருக்கும். வெளில நமக்கு தெரியாது, ஆனால் வெளில பார்க்கும்போது ஒன்றுமே தெரியாது நமக்கு. இவங்க இப்படி உள்ளத்தில் இந்த அந்தரங்கமான பாவம்னு ஒன்று நமக்கு இருக்கும். ஸோ அது மற்றவங்களுக்கு தெரியாது, ஆனால் நமக்கு அது தெரியும். அப்போ நம்ம தேவன்கிட்ட இப்போ என்ன கேட்கலாம்னா, எனக்கு இந்த மாதிரி ஒரு குற்றம் என் மனதில் இது இருக்குது, ஆனால் மற்றவங்களுக்கு தெரியாது. ஆனால் அப்போ நம்ம அது இருதயத்தை உச்சி நம்ம இந்த மாதிரி நம்ம கேட்கலாம், தேவன் எனக்கு ஒரு மறைவான பாவங்கள் என்ன இருக்குது, அப்போ அதுக்கு நீங்கள் அது மாதிரி நம்ம கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அப்புறம் தாவீது கூட எடுக்கிறோம் நம்ம. அவர் வந்து பத்சேபாள் விஷயமா அவர் தவறு பண்ணும்போது நாத்தான் தீர்க்கதரிசி உணர்த்தப்படுறாரு. அந்த நிமிஷமே அவர் முன்னாடி இருந்த வாழ்க்கையை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை தான் அவர் இதத்துக்கு ஏற்றவனா நடந்துக்கிறாரு. அப்போ அவர் சொல்கிற வார்த்தை வந்து, இந்த இதத்தை வந்து ஈசோப்பினால் கழுவும், அப்போ என்ன சுத்திகரியும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த குற்றமற்ற இருதயம் அதை வந்து நம்ம தேவன்கிட்ட கேட்டு நம்மளுடைய பாவங்கள் மறைவான பாவங்களுக்கு நம்ம கேட்டோம்னா அந்த தேவன் வந்து நமக்கு அந்த ஒரு நல்ல ஒரு இதை கொடுப்பாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ சிஸ்டர். இந்த ஒரு வசனத்திற்கு வேற யாரு ஷேர் பண்றீங்க பாயிண்ட்? சலோமி சிஸ்டர். அண்ணா, அந்த குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் அப்படின்னா நம்ம வந்து ப்ரேயர் பண்ணுறோம் தேவன்கிட்ட, நம்ம உடன்படிக்கை எடுத்து அர்ப்பணிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் நம்மளோட ப்ரேயர் என்னவாக இருக்கும்னா, தேவனே நான் எப்படியோ சபையாக மாறணும், என்னுடைய தாளந்துகள்லாம் நான் உங்களுக்காக பயன்படுத்தணும், சகோதர சகோதரிகளுக்கு அன்பு செலுத்தணும், இது எல்லாமே நம்ம படிக்கிறோம். ஆனால் அதை நான் சரியாக தான் என்னுடைய வாழ்க்கையில் செய்யறேன்னா, என்னுடைய இருதயம் வந்து பரிசோதித்து பார்க்கணும் ஒவ்வொரு நாளும். என்னுடைய நேரம், என்னுடைய செல்வம், என்னுடைய செல்வாக்கு, இது எல்லாத்தையும் முழுமையாக நான் தேவனுடைய ஊழியத்துக்காகவும் சகோதரருக்காகவும் தியாகம் பண்ணுறேன் நான் ஒவ்வொரு நாளும் அப்படின்றத ஒரு புது சிருஷ்டி என்ன பண்ணணும்னா யோசிக்கணும். அந்த விஷயத்தில் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய இருதயம் நம்மளை குற்றவாளியாக தீர்க்கலை அப்படின்னா நம்ம தேவனிடத்தில் ப்ரேயர் பண்ண மாதிரி நம்ம சரியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதே போல் நம்மளுடைய நம்பிக்கை எது மேலே அதிகமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது பிதாவாகிய தேவனோடு, ஏன்னா அவருடைய சித்தத்தை தான் நம்ம செய்ய வந்திருக்கிறோம். அவருடைய சித்தம் என்னன்னு முதலாவது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, இந்த வழியில் அநேக பாடுகள் சோதனைகள் உபத்திரவங்கள் வரும் தான். அதனால இப்போ ஏதோ ஒரு சோதனையான விஷயம் நம்மளை தாக்கிடுச்சுன்னு உடனே இந்த சித்தத்தெல்லாம் செய்யாமல் உடனே உலகப்பூர்வமாக முறுமுறுக்கிறது, இல்லை அதுலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் அப்படியே கொஞ்சம் டவுன் ஆகிடுது, அது மாதிரி இல்லாமல் ஒரு ஆர்டிக்கலில் ஒரு பிரதர் ஒரு வார்டு குறிப்பிட்டிருப்பாங்க, யார் ஒருத்தவங்க தேவனை தன்னுடைய தலைவனாகவும் தன்னை வழிநடத்துவராகவும் நினச்சி அவங்க அவங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறாங்களோ அவங்க எந்த விஷயத்துக்காகவும் முறுமுறுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம தலைவனாகவும் வழிநடத்துவராகவும் நம்ம தேவனை வச்சுருக்கிறதுனால எந்த சோதனைகள் பாடுகள் உபத்திரவம் வந்தாலும் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய சரீரம் பலியாகணும், நம்மளுடைய தியாகத்தை இன்னும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற அந்த உணர்வு வந்து நமக்குள்ளே இருக்கணும். நம்ம நேர்மையாகவும் அதை என்ன பண்ணுவோம்னா பயிற்சி செஞ்சுக்கிட்டே வருமா, ஒவ்வொரு நாள் விழுந்தாலும் அடுத்த நாள் அதை நேர்மையாக பயிற்சி செய்வர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ். இந்த குற்றத்தீர்ப்பிலேருந்து விடுதலை பெறத்துக்கு நமக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிற ஒரு பெரிய சிலாக்கியம் கிருபாசனம். இரக்கம் பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை பெறத்துக்கு தான் நம்ம கிருபாசனத்தில் போகிறோம். இரக்கம் பெறத்துக்குனா நான் தப்பு செய்துட்டு எனக்கு அது குற்ற உணர்வு ஏற்படுது அப்படின்னும் போது நான் தேவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு இரக்கம் பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரத்தில் சகாயம் செய்யும் கிருபை அப்படின்னா சிந்தனையில் வரும்பொழுதே நான் போயிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு ஐயோ இப்படி, அதுவும் குற்ற உணர்வு தான், அதையும் தேவன்கிட்ட சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம விடுதலை ஆகலாம். ஆக கிருபாசனத்திட்ட போனோம்னாக்கா நம்மளுடைய எல்லா காரியங்களும் நிவர்த்தி செய்யப்படும். தேங்க்யூ சிஸ்டர். இப்போ இதில் வேற யாராவது பாயிண்ட் ஷேர் பண்ண விரும்புகிறீங்களா? ஓகே. இதில் வந்து பார்க்கும்போது புத்திரராக இருந்து ஜெபிப்பது அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா விசுவாசமாக இருந்து ஜெபிக்கிறதுன்னா ஜெபத்தில் எதையெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் கேட்கலாம்னு பார்த்தோம். ஜெபத்தில் நமக்கு டவுட் வருது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய மன உறுத்தல், நம்மளுடைய இருதயமே நம்ம பண்ணுறது குற்றவாளி என்று தீர்க்கிறதுனா ஜெபிப்போம். ஆனால் அந்த ஜெபம் நமக்கே என்ன பண்ணாதுன்னா ஒரு திருப்தி என்ன பண்ணுது கொடுக்காது. ஏன்னா நம்மளுடைய ஜெபத்து மேலே நமக்கே எப்படி இருக்கணும்னா ஒரு விசுவாச இன்மைன்னது காணப்படுது. ஏன் அந்த ஒரு விசுவாச இன்மை வருது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய இருதயம் நம்மளை என்ன பண்ணுது, நீ எதுலேயும் என்ன கிடையாது, சரியில்லை, ஒழுங்கில்லை, தேவனுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணல, உண்மையாக
இல்லை அப்படின்னு நம்மளுடைய இருதயம் நம்மளுடைய குற்றவாளின்னு என்ன பண்ண தீர்க்குது. ஒருவேளை வந்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணாருன்னா அந்த ஜெபம் உடனே என்ன பண்ணப்பட்டுச்சு, கேட்கப்பட்டது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே என்ன பண்ணாரு, செவி கொடுத்தாரு, கீழ்ப்படிஞ்சார் இல்லைங்களா. அவருடைய கற்பனைகளை என்ன பண்ணார், அப்படியே கை கொண்டார். இப்போ அந்த ஒரு விஷயம் யார்கிட்ட இல்லை. இப்போ அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய டிட்டோ, அவருடைய அடிச்சுவட்டை தான் நம்ம என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். ஏன்னா 144,000 பேரும் எப்படி இருப்பாங்க, ஒரே சிந்தை இல்லைங்களா, கிறிஸ்துவில் இருந்த சிந்தை. ஒருவேளை அந்த சிந்தை நமக்குள்ள இல்லாமல் இருந்து தேவனுக்கு ஆப்போசிட்டான காரியங்களை செஞ்சுன்னு ஆனாலும் ஜெபிக்கணும்னு எண்ணம் யாருக்குள்ள இருக்குது இருக்கிறோம்னா அது கடமைக்காக ஜெபிக்கிற ஜெபமாக இருக்கும். அந்த ஜெபத்தை தேவன் என்ன பண்ண மாட்டார், கேட்க மாட்டார். ஒருவேளை ஜெபிக்கிறோம் அப்படின்னா ஜெபிக்கிற நமக்கே தெரியும் தேவன் நம்ம ஜெபத்துக்கு என்ன பண்ண மாட்டார், ஆன்சர் பண்ண மாட்டார்னு தெரியும். தெரிஞ்சும் நம்ம என்ன பண்ணுறோம், ஜெபிக்கிறோம்னா என்ன அர்த்தம், ஒருத்தர் என்கிட்ட பேசவே மாட்டார், பேச விரும்பலை, ஆனால் அவர்கிட்ட போய் நான் பேசுகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம், கேலி பண்ணுற மாரி. யாரை கேலி பண்ணுறோம்? அப்போ தேவனிட்டு பயபக்தி என்ன பண்ணணும், இருக்கணும் இல்லைங்களா. அப்போ அந்த பயபக்தி இல்லாமல் ஜெபிக்கிற ஜெபத்தை தேவன் கேட்க மாட்டார். ஒருவேளை அப்படி இருந்து ஜெபிக்கிறோம் அப்படின்னா அது நமக்கே தெரியும் கட்டாயம் தேவன் மாட்டார், கேட்க மாட்டாருன்ட்டு. அடுத்த கொஸ்டினுக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா சேர்த்து என்ன பண்ணீங்க சொன்னீங்க. சரி, மறுபடியும் அந்த கொஸ்டின் கேட்குறேன், அதுலேருந்து ஒருத்தவங்க மட்டும் என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. குற்ற தீர்ப்பிலிருந்து விடுதலையாக ஜெபிக்கிறதுனா என்ன? தனம் சிஸ்டர். குற்ற தீர்ப்பிலிருந்து விடுதலையாக்கி ஜெபிக்கிறதுனா, நாம் ஒரு புது சிருஷ்டி, யாருக்காவது நம்ம வந்து தவறாக தீமை பேசியிருந்தாலும் சரி, சகோதர சகோதரிகள் விரோதமாக நினச்சிருந்தாலும் சரி, நம்ம தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக போய் நம்ம ஜெபம் பண்ணும்போது அந்த ஒரு குற்ற உணர்ச்சியோடு போய் ஜெபம் பண்ணால் தேவன் வந்து அந்த ஜெபத்தை கேட்க மாட்டார். இங்கே சங்கீதத்தில் 66:16 பார்த்தோம்னா அக்கிரம சிந்தையோடு ஜெபம் பண்ணுறவங்கள வந்து அந்த ஜெபத்தை தேவன் வந்து கேட்க மாட்டாருன்னு பார்க்குறோம். அப்போ நம்ம செஞ்ச தவறை வந்து உணர்ந்து அதை வந்து தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு அதை நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜபிக்கிறவங்களா இருக்கணும். தேங்க்யூ சிஸ்டர். இதில் வேறு யாராவது பாயிண்ட் ஷேர் பண்ணி விரும்புகிறீங்களா? செண்பக பிரியா. நான் எக்ஸாம்பிளுக்கு தாவீது பண்ண ஜெபத்தை குறித்து ஒரு ஆர்டிக்கலே இருக்குது ஃபுல்லாக. அதில் என்ன ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தாவீது பண்ண தப்பு உணர்ந்து ப்ரேயர் பண்ணார். ஆனால் அது எப்படி பண்ணியிருந்தாருன்னு சொல்லிட்டு சில வார்த்தைகள் ரொம்ப இம்ப்ரெஷனாக இருந்துச்சு படிக்கும்போது. என்னென்னா, அவரோட காலத்தில் ராஜாக்கள் நார்மலாக செய்கிற தப்பு தான், ஆனால் அவர் நியாயப்படுத்தலை. அதாவது இயல்பாக ராஜாக்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸ் தான் தாவீதும் பண்ணியிருக்காரு. ஆனால் தன்னுடைய காலத்தையோ தன்னுடைய சூழ்நிலைகளை அவர் நியாயப்படுத்தாமல் ஜெபிச்சிருக்காரு அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது என்னென்னா, காரணங்கள் அவர் சொல்லலை. ஏதாவது ரீசன்ஸ் வந்து இதனால தான் நான் இந்த மாதிரி தப்பு பண்ணேன் அப்படின்னு ரீசனும் சொல்லலை. மூணாவது என்ன அவர் பண்ணலை அப்படின்ட்டு முக்கியமாக சொல்கிறாங்கன்னா, அவர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தலை அப்படின்ட்டு. இது யார் முன்னாடி முக்கியமாக ஒத்துக்கிட்டாருன்னா, ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களுக்குமே தெரியும் தாவீதோட தவறு என்ன அப்படின்றது. இங்கே என்ன ஒரு விஷயத்தை இதை படிக்கும்போது ரொம்ப ஃபீல் ஆச்சு அப்படின்னா, உண்மையாகவே நம்ம மற்றவங்க முன்னாடி நம்ம சின்ன சின்ன தப்பை உணர்றதுக்கே நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனால் தாவீது வந்து மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டு எல்லாரும் முன்னாடியும் தன்னுடைய குற்றத்தை வந்து ஒத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு என்ன, இதனால தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா, தாவீது தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. நம்ம வாழ்க்கையிலும் என்னன்னா, நம்ம எந்த அளவுக்கு ரீசன் சொல்லாமல், அதை வந்து காரணங்கள் காமிக்காமல், இல்லை வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு சாக்குப்போக்கு சொல்லாமல் நம்ம பண்ணது தப்புன்றதை முழுசாக நம்ம தேவன் முன்னாடி எப்போ வந்து ஒத்துக்கிறோமோ அந்த நிமிஷத்தில் தேவன் வந்து நம்மளை மன்னிக்கிறாரு அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது என்னென்னா, நாம் நிறைய பேருக்கு வருத்தத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்துருப்போம். அதை கூட நம்ம நேரடியாக ஒத்துக்கிறோம் அப்படின்றதான் நல்ல ஒரு இருதய மனப்பான்மையை வெளிப்படுத்துது அப்படின்றதான நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ சிஸ்டர். சுரேகேஷ்டன், நீங்கள் பாயிண்ட் ஷேர் பண்ணுறீங்களா?
அக்கா சொன்ன மாதிரி தானா, அடிஷ்னலாக என்னென்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயம்தான். இருதயம் வந்து ஆல்ரெடி சத்தியத்தில் நல்லா பழக்கப்பட்டிருக்குண்ணா. நம்ம இருதயம் தேவனுக்கு பிரியமான வார்த்தைகள் உள்ளே போயிருக்கோம். இப்போ நம்ம சடனாக ஏதாவது ஒரு பாவம் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணும்போது, அது வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, சிந்தனை செயல் எதாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக அந்த சத்தியம் நம்மளுக்கு உணர்த்தும் நம்ம இப்படிப்பட்ட பாவம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இப்போ அக்கா சொன்ன மாதிரி அதை நம்ம ஒத்துக்காமல் அப்படியே விட்டுட்டோம்னா கண்டிப்பாக அது தேவனுக்கு பிரியமாக இருக்காது. அதை நம்ம உணர்ந்து தேவன்கிட்ட போயிட்டு, நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணிடுறோம். என்னென்னா அந்த பாவம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவன்கிட்ட போகிறதுக்கு ரொம்ப தயக்கப்படுறோம். பட் அப்படி பண்ணாமல் தேவன்கிட்ட போயிட்டு, நான் அப்படி பாவம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, அதுக்கப்புறம் அந்த தப்பை பண்ணாதபடிக்கு நம்ம எச்சரிக்கை உள்ளவர்களாக இருந்து அந்த ஒரு விஷயத்தை தேவன் முன்னாடி கொண்டு போய் நிற்பணும்னு புரிஞ்சிச்சுன்னா. தேங்க்யூ ஸ்டார் பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குற்றத்தீர்ப்பிலிருந்து விடுதலை ஆகி என்ன பண்றது? ஜெபிக்கிறது. அப்ப ஜெபிக்கிறோம். அநேகருடைய ஜெபங்கள் தேவன் கேட்காமல் இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க செய்யற குற்றங்கள். அது தேவனுக்கு விரோதமா செய்யறது, அதே வகையில மனுஷர்களுக்கு விரோதமாகவும் செய்யறது. இப்போ குற்ற தீர்ப்பிலிருந்து விடுதலையாகி ஜெபிங்க அப்படின்னா, நாம ஒரு தவறு பண்ணிட்டோம், அந்த தவறு இன்னொருத்தவங்களுக்கு காயப்படுத்தி இருக்குது, பாதிக்க பண்ணியிருக்குது, அவங்களுக்கு வலி வேதனைகளை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த குற்றம் நமக்குள்ள மன்னிக்கப்படாம நம்ம தேவன்கிட்ட போயிட்டு ஜெபம் பண்றதுனால அந்த ஜெபங்கள் நம்முடைய குற்றங்கள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம வசனம் படிக்கிறோம் இல்லைங்களா, புலம்பர் 4:44, ஜெபம் உட்பெருவிசிக்க கூடாதபடிக்கு உண்மை மேகத்தால் மூடிக்கொண்டீர். அப்பனா நம்ம ஜெபம் பண்ண போகும்போதே மேகம் வந்து என்ன பண்ணிருக்கு? தடையா இருக்கு அப்படின்றது நாம செய்யற குற்றங்கள். அப்ப அந்த குற்ற தீர்ப்பிலிருந்து விடுதலையாகி ஜெபிக்கிற ஒரு விஷயம் தான் தேவனால் கேட்கப்படும். கரெக்டுங்களா? இப்போ ஒரு சகோதரனுக்கோ இல்லை ஒரு சகோதரிக்கோ விரோதமா குற்றம் பண்ணிட்டோம், அவங்க அதனால பாதிக்கப்பட்டாங்க, காயப்பட்டிருக்கிறாங்க, இந்த ஒரு குற்றம் என் மேல இருக்குது, அதுவும் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தொடர்ந்து நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். டெய்லியும் அவங்களுக்கு விரோதமா தீமை பேசுறதுலேருந்து, அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறதுலேருந்து, அவங்க நல்ல பேரை கெடுக்கிறதுலேருந்து எல்லாத்தையுமே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கிங்களேன். நான் போயிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், டெய்லியும் ஜெபம் பண்றேன். என் ஜெபம் கேட்கப்படுமா? கேட்கப்படுமா? கேட்கப்படாதுங்களா? அப்போ செய்யறது குற்றம் மனம் திரும்பி, அதே வகையில இந்த ஒரு குற்ற மேகம் அப்படின்ற ஒரு விஷயம், நாம செய்யக்கூடிய அந்த ஒரு பாவம் தேவன் கிட்ட இருந்து மன்னிக்கப்பட்டுச்சு அப்படின்ற ஒரு உத்தரவாதம் இல்லாம நம்ம ஜெபம் பண்ணோம் அப்படின்னா, அந்த ஜெபம் வெறும் வந்து நம்ம பேசியிருப்போம், அவ்வளவுதான். ஆனா தேவன் அதுக்கு கேட்டாரா இல்ல பதில் தந்தாரா, என்ன ஒரு மாற்றமும் என்ன பண்ணாது அப்படின்னு பார்க்கும்போது நமக்குள் நடக்காது. அப்போ எந்த நிலைமையிலிருந்து ஜெபம் பண்ண தேவன் கேட்கிறாருன்னா, இந்த குற்றம் அப்படின்ற ஒரு விஷயம், தவறு அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறீங்க, அந்த தவறுக்கான மன்னிப்பை நீங்க பெற்றுக்கொண்டீங்க அப்படின்ற உத்தரவாதத்தோடு ஜெபம் பண்றது. கரெக்டுங்களா? அப்படியே பார்க்கும்போது அதான் நம்ம பார்க்க பின்னாடி கணவன் மனைவி எக்ஸாம்பிள் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனைவினால கணவன் காயப்பட்டிருக்கிறார் அப்படின்னா, அதாவது என்னன்னு பார்க்கும்போது எதுக்கு சம்பந்தமே இல்லாம காயப்படுறாங்கன்னா அதுக்கெல்லாம் இல்லை, தெரிஞ்சே நீங்க தவறு பண்ணியிருக்கிறீங்க, அவங்களுக்கு விரோதமா அது பண்ணியிருக்கிறீங்க, அது குற்றமா அவங்க மேல என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இருக்குது. அப்படின்னும் போது அவங்க கிட்ட வந்து அதுக்கான ஒரு ஒப்பு உருவாகுதலோ இல்ல வந்து அதுக்கான ஒரு மன வருந்துதலோ தெரிவிக்காம நம்ம மட்டும் போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த ஜெபம் தேவனிடத்துல கேட்கப்படாது. அதே விஷயம்தான் சகோதர சகோதரர் இடத்துலயும். நம்ம தெரிஞ்சே தவறு பண்ணியிருக்கிறோம், பாவம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னும் போது அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகாம, மன்னிப்பை பெறாம இல்ல ஒப்புரவு ஆகாம நாம பண்ற ஜெபங்கள் தேவனுடைய சந்நிதிக்கானதுக்கு போய் எட்டுறதே கிடையாது. அந்த குற்றங்கள் தடையா இருக்குது. அந்த மாதிரி எத்தனை குற்றங்கள் தடையா தேவனுக்கு முன்னாடி இருக்குது அப்படின்றது யாருக்கு தான் தெரியும்? தேவனுக்கு தான் தெரியும். ஒருவேளை உணர்வுள்ள இருதயமா இருந்துச்சு அப்படின்னா அது யாருக்கும் தெரியும்? நமக்கும் தெரியும். ஸோ அந்த நிலைமையிலிருந்து விடுதலையான நிலைமையிலும் ஜெபிக்கப்படும் போது தேவன் கேட்பார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ பிரதர். சரி, குற்றத்திருப்பிலிருந்து என்னது இது வந்து ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஏன்னா இயேசு கிறிஸ்துவே என்ன சொல்லிட்டாருன்னா, நீ காணிக்கை செலுத்த வந்து
உன் சகோதரன் பேரில் குறை உண்டு, ஆப்போசிட்டாக ஏதோ பண்ணிட்டேன்னு நீ அங்கே நினைவு கூறின, முதல்ல போய் என்ன பண்ணு, ஒப்புரம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணு, நீ ஜெபி, இல்லைங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கும்போது அதுக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்னா அது வந்து ரொம்ப என்னது, குற்றத்தை நம்ம வந்து அதிகப்படுத்துகிற மாதிரி, ஓகேங்களா? அதனால் வந்து குற்றத்தீர்ப்பிலிருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா விடுதலையாகி என்னது ஜெபிக்கிறது, அது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு ஜெபம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ நேரத்தை கருத்தில் கொண்டு அப்படியே நம்ம ஒரு ஜம்ப் பண்ண போகிறோம். சரி, தேவ அன்பு மற்றும் இரக்கத்தின் மேல் நம்பிக்கை வைத்து ஜெபிப்பதுன்னா என்ன? 12வது கொஸ்டின், தேவ அன்பு மற்றும் இரக்கத்தின் மேல் நம்பிக்கை வைத்து ஜெபிப்பது. நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்னா எதுக்காக ஜெபிக்கிறோன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, இல்லைங்களா? அப்படி ஜெபிக்கும் போது தேவனுடைய அன்பு மற்றும் இரக்கத்தின் மேல் நம்பிக்கை வைத்து ஜெபிப்பது. கார்ட்லெஸ் மைக் யார்ட்டுக்குது? இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேவனுடைய அன்பு, அதுக்கப்புறமேட்டா இரக்கத்தின் மேல் நம்பிக்கை வைத்தினா, தேவன் எந்த அளவுக்கு நம்ம மேலே அன்பாக வச்சுருக்காரு, அதோட இரக்கம் எப்படிப்பட்டதுன்னு ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன். ஒரு வயசானவங்க இருக்காங்க, அவங்க ஒரு பாட்டி. அந்த பாட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு குத்துமதிப்பாக ஒரு நம்பர் போட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி தேவன் எனக்கு தேவையான எல்லாத்தையும், அவங்க ரொம்ப புவர் பர்சனாக இருக்கிறதுனால எனக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து தேவன் தருவார் அப்படின்ற மாதிரி ஒரு கால் பண்ணி கேட்டிருக்காங்க. பட் அந்த காலை அட்டன் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பணக்காரர் தான் வந்து அட்டன் பண்ணியிருக்காரு. அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெவில் சொல்லுவாங்க. ஸோ டெவில்னா பிசாசுன்ற மாதிரி நமக்கு தெரியும். ஸோ இப்போ அந்த காலை அட்டன் பண்ணிவிட்டு அவங்களோட அட்ரஸையும் கேட்டுட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டிக்கு எல்லா தேவையுமே எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துருவாங்க. கூட அனுப்பும் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு செக்ரட்டரியும் சேர்த்து அனுப்புவாங்க. அப்போ அந்த செக்ரட்டரி வந்து என்னென்னு பண்ணுவாங்கன்னா, அந்த பாட்டிக்கிட்ட வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அவங்க பேர் வந்து நான் பார்த்தீங்கன்னா டெவில் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அவங்க ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, வாங்கிறதுக்கு முன்னாடியே தேவனுக்கு நன்றி, தேவனுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அந்த செக்ரட்டரி கேட்பாங்க, ஏன் வந்து இந்த கொடுத்தது யாருன்னே தெரியாமல் நீங்கள் தேவனுக்கு நன்றி அப்படின்ட்டு சொல்கிறீங்களே அப்படின்னோடனே அவங்க சொல்லுவாங்க, இதை கொடுத்தது வந்து தேவன், இவங்க என்ன சொல்லுவாங்க, டெவில் தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க, செக்ரட்டரி சொல்லி கொடுப்பாங்க. அப்போ அந்த பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் வந்து பிசாசுகிட்ட கட்டளையிட்டு எனக்கு தேவையானதை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அப்போ நான் எதுக்கு வந்து அவருக்கு நன்றி சொல்லணும், தேவனுக்கு தானே நான் நன்றி சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ தேவனுடைய அன்பு வந்து கண்டிப்பாக அந்த பாட்டி வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு எனக்கு மேலே தேவன் வந்து இரக்கம் கொடுப்பாரு, என்னோட அன்பு, அவரோட அன்பு எவ்வளோ பெருசு அப்படின்றத புரிஞ்சிருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி தான் நம்ம வந்து எப்படின்னா, நம்ம தேவனுக்காக வந்து அவரோட அன்பு ரொம்பவே பெருசுன்றதை நம்ம அனலைஸ் பண்ணணும். அது ஒரு எந்த கஷ்டமாக இருந்தாலுமே, சுச்சுவேஷனாக இருந்தாலுமே அதை அனலைஸ் பண்ணக்கூடியவங்களா நம்ம இருக்கணும் அப்படின்றது எனக்கு புரிஞ்சது. ஒரு சின்ன தேங்க்யூ சிஸ்டர். சரி, இந்த கொஸ்டினை வந்து நம்ம இப்போ என்னென்னா, இப்போ இந்த தேவனுடைய அன்பு அவருடைய இரக்கத்தை எந்தெந்த டைமில் நம்ம வந்து ஃபீல் பண்ணி ஜெபிக்கலாம்? தேவனுடைய அன்பு இரக்கம் இதை வந்து நம்ம வந்து எந்த டைமில் ரொம்ப வந்து பார்க்கும்போது ஜெபிக்க முடியும்? சுரேகா சிஸ்டர். நான் தேவன் அன்புள்ளவங்க இரக்கம் உள்ளவங்கன்னு நம்மளுக்கு படிச்சிருக்கோம், தெரியும், உணர்ந்திருக்கோம்னா, நம்ம எக்ஸ்ட்ரீமாக எப்போ ஃபீல் பண்ணுவோன்னா, இந்த ஒரு இடுக்கமான பாதையில் நம்ம தவறக்கூடிய நிறைய வழிகளை சாத்தான் உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பானா. அப்படி தவறும்போது நம்மளுக்கு ஒரு தாட்டு வரும், அவ்வளோதான் போச்சு, தேவன் உன்னை கைவிட்டுருவாங்க, ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு விரோதமாகவே பாவம் பண்ணுற, அவருடைய கட்டளையின்படி நடக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு முற்றிலுமாக ஒரு சோர்வுக்குள்ளே போயிட்டு இனிமேல் அவ்வளோதான ஒரு நிமிஷம் தோணும்னா, அப்போ வந்து தேவன் வந்து அவருடைய வார்த்தைகள் மூலயமா, இல்லை நம்ம நிறைய டூல் வச்சுருக்காங்க தேவன், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸு, ப்ரேயரு, ஏதாவது ஒரு விஷயம் மூலயமா ஒரே ஒரு வார்த்தை தேவன் நம்மளோட பேசுகிற மாதிரி ஃபீல் ஆகும்னா, அந்த டைமில் ஒரு மாதிரி நம்ம ஸ்பிரிச்சுவலில் மறுபடியும் பழைய இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்ற ஃபீல் கொடுக்கும். தேவன் நம்மளை அப்படியே விட்டுற மாட்டாங்க
அவங்க நம்ம மேலே ரொம்ப அன்பும் இரக்கமும் உடையவர்களாக இருக்கிறாங்கன்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம அந்த எக்ஸ்ட்ரீம் டைமில் நல்லா ஃபீல் பண்ணலாம்ண்ணா. தேங்க்யூ சிஸ்டர். இப்போ வந்து இது ரொம்ப ஒரு அருமையான ஒரு இது தேவ அன்பு அவருடைய இரக்கத்தை வந்து நம்ம எந்த அளவுக்கு என்னது டேஸ்ட் பண்ணோம் அப்படின்போது ஒரு சூழ்நிலை வரும். நம்மளுடைய இயலாமை அப்படின்னும் போது நம்மளால் என்னது ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து நம்ம நிற்கும்போது தேவனுடைய அந்த அன்பு இரக்கம் அது வந்து பார்க்கும்போது அந்த டைமில் வந்து தேவன் மேலே இருக்கிற விசுவாசம் வந்து பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே என்ன வந்துருங்களா அதிகமாக நம்ம என்ன பண்ண முடியும், ஃபீல் பண்ண முடியும். எந்த சூழ்நிலையில் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளால் ஒன்று என்னது இதுக்கு மேலே முடியாது அப்படின்ற ஒரு நிலைமையில் வந்து நம்ம நிற்கும்போது தேவனுடைய அந்த ஒரு வல்லமை, அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு, தயவு இதை செயல்படுறத நம்ம கண்ணால் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். அதை வந்து நீங்கள் நல்லா என்ன பண்ணீங்கன்னா அந்த ஆர்டிக்கல் நல்லா படிங்க. இப்போது டைம் குறைவாக இருக்கிறதுனால சரி கடைசி கொஸ்டின் போயிடலாமா? கடைசி கொஸ்டின் போயிடலாமா? இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கலான்னா படிக்கலாம். விடாமுயற்சியோடு ஜெபித்தல் இதெல்லாம் ரொம்ப கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். அதேமாரி தேவனிடத்தில் வந்து பார்க்கும்போது கெஞ்சி மன்றாடுதல், நம்முடைய தேவைகளுக்காக கெஞ்சி மன்றாடுதல், இதெல்லாம் நான் அதிகமாக நீங்கள் படிச்சுன்னு வந்துருப்பீங்கன்னு யோசித்தேன். சரி, இப்போ அந்த ஜெபத்தை குறித்து நிறைய விஷயங்களை பார்த்தோம் இல்லையா? இப்போது ஜெபத்தை குறித்து நிறைய காரியங்களை பார்த்தோம் இல்லையா? அப்படின்னா இதில் என்ன நம்ம ஃபீல் பண்ணுறோம்? இந்த ஜெபத்தை பார்த்த விஷயத்தில் என்ன ஃபீல் பண்ணுறோம்? இப்போ ஜெபம் வந்து ரொம்ப என்னது இம்பார்ட்டன்ட், அதுவும் ஒரு புது சிருஷ்டிக்கு ரொம்ப என்னது தேவை. அப்படின்னா ஒரு உதாரணமே சொல்லுவாங்க, எக்ஸாம்பிள் ஜெபம் இல்லாத வீடு பாருங்கள், இது கூரை இல்லைன்னா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? எது வேணாலும் வந்து உழு மேலே இல்லைங்களா? ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு வீடு மாதிரி, புரியுதுங்களா? அப்போ அந்த பாதுகாப்பு இல்லாத ஒரு வீட்டில் வந்து எது வேணாலும் வந்து தங்கும். எது வேணான்னா நம்ம வந்து அந்திகிறிஸ்து சப்ஜெக்டில் வந்து வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் படிப்போம். என்ன படிப்போம்? அது பேய்களுடைய குடியிருப்பு, சகலவித அசுத்தாவிகளுடைய காவல் வீடு, அசுத்தமும் அருவருப்பும் உள்ள கூடு படிப்போம். எதை படிப்போம்னா பாபிலோனை படிப்போம் இல்லைங்களா? அப்படின்னா இந்த ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை ஒருத்தவங்க வந்து உணரல, தேவனோடு உள்ள ஒரு சரியான உறவு இல்லை அப்படின்னும் போது அவங்களுடைய நிலைமை எப்படி தான் நம்ம பாபிலோனுக்கு ஒப்பிட்டு பார்க்குறோம், நம்மளோட நிலைமை எப்படி இருக்கும்? அதே ஒரு கண்டிஷன் தான். ஓகேங்களா? சரி, இப்போ கடைசியாக அந்த ஒரு ஆர்டிக்கிள் நீங்கள் படித்து முடிக்கும்போது பிரதர் என்ன கொடுத்துருப்பாருன்னா, ஜெபம் உனக்கு மிக குறைவான சந்தோஷம் தருகிறதா? ஜெபம் உனக்கு சரி, இப்போ நீங்கள் உண்மையாக ஃபீல் பண்ணி யாராவது சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள். ஜெபம் உனக்கு மிக மிக குறைவான சந்தோஷம் தருகிறதா? நீங்கள் தான் பதில் சொல்லணும். சரி, கலைவாணி சிஸ்டர் என்னமோ சொல்ல வராங்க. அண்ணா இது ப்ராக்டிக்கலாக சொல்லலாங்களா? சரி, இது நான் பேப்டிசம் எடுத்துகிட்ட உடனே வந்து என்னுடைய ஃபேமிலி புரிஞ்சிச்சுண்ணா. எங்கள் பசங்களும் நானும் பெங்களூரில் இருக்கிறோம். எனக்கு அப்போ தான் அந்த சத்தியத்துக்குள்ளே வந்த புதுசு. கலை சிஸ்டர் மட்டும்தான் தெரியும், சென்னையில் இருக்காங்களா, அந்த கலைச்செல்வி சகோதரி மட்டும்தான் தெரியும். வேறு எந்த சகோதரியும் எனக்கு தொடர்பு இல்லை. இப்படி தான் வந்தமா போனோமான்னு போயிடுவேன். யார் கூடயும் எனக்கு ஐக்கியம் இல்லாமல் இருந்துச்சு. அப்போ எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு, எனக்கு எதுவுமே இல்லை, அவ்வளோதான். சத்தியத்துக்குள்ளே வந்த பிறகு எனக்கு எல்லாமே விட்டு போயிடுச்சு அப்படின்ற ஒரு நிலைமை இருந்துச்சு. லைஃபே போயிடுது, 2 சின்ன பசங்களை வச்சுட்டு இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் நான் வந்து ஜெபத்தை நான் தேவனுடைய சத்தியத்தை மட்டும் கேட்டுகிட்டே இருப்பேன். இன்றைக்கி என்ன சண்டேவில் இன்றைக்கி நமக்கு தலைப்பு சொன்னாங்க, அதில் என்ன நமக்கு பாடம், அது ஆவிக்குரிய அர்த்தம் என்ன, அதில் நேரும் பொருளும் என்ன அப்படின்றது. இப்போ இன்றைக்காவது செல்ஃபோன்லாம் வந்திருக்குது. அப்போ செல்ஃபோன் பட்டன் ஃபோன் மட்டும்தான் என்கிட்ட. அப்போ அந்த கலை சகோதரிகிட்ட வந்து நான் அடிக்கடி கால் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பேன்.
சிஸ்டர் இது மாதிரி இன்றைக்கி நம்ம எக்லிசாவில் என்ன சொன்னாங்க சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ அவங்க சொல்லும் பொழுது ஜபம் பண்ணிகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி நான் சீக்கிரமாக முடிச்சிடுறேன். அப்போ அந்த ஜபம் பண்ணிகிட்டே இருக்கும் போது கண்டிப்பாக வந்து எனக்கு அது 2 மாதத்துக்குள்ளே ஒரு ரிலீஃப் கிடச்சிது. அப்போ ஜபம்ன்றது ரொம்ப ரொம்ப நம்முடைய புது சிஸ்டருடைய வாழ்க்கையில் இன்றியமையாதது அப்படின்னு நான் புரிஞ்சிட்டேன். இதுதான் நான் சீக்கிரம் முடிச்சேன். சரி, இப்போ கொஸ்டின்ஸை நல்லா இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஜெபம் உனக்கு மிக இப்போ நம்ம இந்த விஷயத்தெல்லாம் நம்ம படிச்சுட்டோம். ஜெபம் எவ்வளோ முக்கியத்துவம்ன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் என்னது தெரியும். இப்போ இந்த விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுக்கு நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி இல்லைங்களா, கிபி மாரி வச்சிங்க, ஓகேங்களா? மிக குறைவான சந்தோஷம் தருகிறதா இல்லைன்னா தேவனுடைய பிள்ளைக்கு எதில் சந்தோஷம் அதிகமாக இருக்கிறது? ஜபம் என்றதுனால என்னன்னு பார்த்தோம், நம்ம தேவனோடு உள்ள உறவு, ஐக்கியம், அதை எப்படிலாம் நம்ம பண்ணணுன்றதுல நம்ம பார்த்தோம். அப்படின்னா இந்த ஜபம் உனக்கு மிக குறைவான சந்தோஷம் தருகிறதா அப்படின்னா இதை எப்படி நம்ம புரிஞ்சிக்கலாம்? இப்போ அப்பா கேட்குறாரு, உனக்காக நிறையா என்ன பண்ணியிருக்கிறேன், செஞ்சுருக்கிறேன் இல்லையா, உனக்கு வந்து இன்னும் என்னது பத்தலையா, இன்னும் குறை ஏதாவது நான் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு ஒரு அப்பாவுடைய ஒரு ஏக்கம். ஒரு பிள்ளைய பார்த்து நிறைய விஷயங்கள் அந்த பிள்ளைக்கு செஞ்சு கொடுத்துருக்கிறார். எல்லாமே நிறையா செஞ்சுட்டு அந்த பிள்ளை எதுக்குமே என்ன பண்ணல, அப்பாவுக்காக ஒரு நிமிஷம் கூட செலவு பண்ணல. அப்பாவுடைய அன்பு என்னன்னு தெரியல, அவருடைய பாசம் தெரியல, அவருடைய உணர்வுகளை என்ன பண்ண முடியல, புரிஞ்சிக்க முடியல, எதுவுமே புரிஞ்சிக்க முடியல. அப்படி இருக்கிற பிள்ளைங்கிட்ட அப்பா வந்து இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறான்னு வச்சுங்க, உனக்கு நான் இன்னும் என்ன செய்யணும், ஏன் என்னோட நேரத்தை என்ன பண்ண மாட்டேற, செலவு பண்ண மாட்டேற அப்படின்னு கேட்குறாருன்னா அந்த பிள்ளைக்கு எப்படி இருக்கும்? உணர்வுள்ள பிள்ளையாக இருந்தால் எப்படி இருக்குன்னு கேட்குறேன். அப்படின்னா என்ன ஒரு விஷயம் தெரியுங்களா, இதுக்கு முன்னாடி இன்க்ளூடு என்னையும் சேர்த்துக்கணும்னு சொல்லிக்கிறேன். ஜபத்துக்கு அதிகமான நேரத்தை நான் வந்து செலவு பண்ணியிருக்கிறேன். என்னுடைய நேரங்கள் எனக்கு கிடைக்கக்கூடிய 1 மணி நேரமாக இருந்தாலும் 2 மணி நேரமாக இருந்தாலும் அதை தேவனுக்காக நான் செலவு பண்ணியிருக்கிறேன் அப்படின்றத நம்மளால உண்மையாக சொல்ல முடியுமா? ஆனால் தேவனிடத்துலேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், நிறைய நன்மை பெற்றிருக்கிறோம். அப்போ நிறைய நன்மை பெற்றுட்டு அவருடைய ஃபீலிங்ஸே கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காத ஒரு பிள்ளைங்கிட்ட அப்போ ஒரு கேள்வி கேட்டான்னு எப்படி கேட்பாரு, வேறு எதில் தான் உனக்கு, என்னை விட உனக்கு எது தான் ரொம்ப பெருசாக என்னது, இவ்வளோ செஞ்சு என்னை நீ என்ன பண்ணல, ஒன்றும் புரிஞ்சிக்கலையா, என்னுடைய அன்பு உனக்கு புரியலையா, கேட்பாரா? கேட்க மாட்டாரா? இதே அதை வந்து உங்களுடைய பிள்ளைங்கிட்ட வந்து நீங்கள் கேட்பீங்கள்ல இல்லைங்களா? அப்படின்னா நமக்கு எதில் சந்தோஷம் அதிகமாக இருக்குது, எதில் சந்தோஷம் அதிகமாக இருக்குது பாருங்க. நிறைய பேர் வந்தோன்னா இந்த லாஸ்ட்டு கொஸ்டினுக்கு எங்களுக்கு என்னது ஆன்சரே தெரியலன்னு சொன்னாங்க ஒரு சிலர்லாம். தேவனோட உறவாடுறது தான் நம்மளுக்கு சந்தோஷம். ஆமாம். என்னன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த செல்ஃபோன் இருக்குது, இதுக்கு வந்து என்ன பண்ணுறோம், கையில் எடுத்தோம்னா 2 மணி நேரம் எப்படி போகுதுன்னு தெரியாது. ஆனால் தேவனிடத்தில் ஒரு 10 நிமிஷம் எப்படி செலவு செய்யறதுன்ட்டு நமக்கு என்னது தெரியல. ஆனால் இதோட வந்து பார்க்கும்போது 2 மணி நேரம் நம்ம என்ன பண்ணுவோம். அதுதான் ஒரு சப்ஜெக்டில் ஒரு பிரதர் சொல்லுவார், ஃபோன் இருக்குது, யாராவது அதை வந்து பார்த்துருக்கும்போது பிடுங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும், ஏதோ ஒரு விஷயத்தை என்ன பண்ணிட்டு இருக்கோம், டக்குன்னு பிடுங்குறாங்க, என்ன வரும், கோபம் வரும். ஏன் அடாப்ட் ஆகிட்டோம், ரொம்ப அதோடு ரொம்ப என்ன பண்ணிட்டோம், இணைஞ்சிட்டோம். அதை விட்டு வெளியில் வரணுன்னா நாம்பளாக வந்தால் தான் என்னது உண்டு. அதேமாரி தான்
பிடுங்கினா கோபம் வரும், சொன்னால் கோபம் வரும். தேவனுக்கு தெரியும். அதனால் தேவன் யாரையும் என்ன பண்ண மாட்டார் தெரியுமா? நீ என்கிட்ட ஜெபிச்சு தான் ஆகணும், நீ எனக்காக நேரத்தை செலவு பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு யாரையும் தேவன் என்ன பண்ண மாட்டார்? கட்டாயப்படுத்த மாட்டார். எப்படி செல்ஃபோனை பிடுங்கினா கோபம் வருமோ அதேமாரி தேவன் கட்டாயப்படுத்தி ஒரு விஷயத்தை என்ன பண்ண மாட்டார்? செய்ய மாட்டார். நீங்களாக உணர்வடைகிற மட்டும், அவருடைய பிள்ளைகள் நாமளாக உணர்வடைகிற வரைக்கும் தேவன் எப்படி இருப்பார்னா, நீ ஏன் ஃபோனை என்ன பண்ணு வச்சிரு, அது வரைக்கும் தேவன் என்ன பண்ணுவார்னா வெயிட் பண்ணுவார். ஆனால் அது வரைக்கும் டைம் இருக்குமோலான்றது தெரியல. அதனால் நம்ம என்னென்னா, நம்ம எதில் சந்தோஷம் நமக்கு அதிகமாக இருக்குது, தேவனோடு உள்ள ஒரு உறவு, இது யாருக்கு இருந்துச்சுன்னா, இது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப சந்தோஷம் எது அப்படின்னு பார்க்கும்போது, தேவனோடு என்னது நேரத்தை அதிகமாக என்னது செலவு செய்யறது தான், இல்லைங்களா? அப்படின்னா நமக்கு பார்க்கும்போது எதில் சந்தோஷம் அதிகமாக இருக்குதுன்றத நம்ம என்ன பண்ணலாம், புரிஞ்சுக்கலாம். அடுத்து நிறைய கொஸ்டின்லாம் இருக்குது. நீங்கள் வீட்டில் போய் இன்னும் என்ன பண்ணுங்கள், தியானிங்க, படிங்க. இந்த ஒரு ஆர்டிக்கல் இதோடு என்ன பண்ணுறோம், நம்ம முடிக்கிறோம்.